ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4:37 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் விவாதிக்க இருக்கிற தலைப்பு பகுத்தறிவுவாதிகள் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்களிடத்திலே இருக்கிற பகுத்தறிவுக்கு எதிரான செயல்பாடுகள். அது குறித்து விவாதம் தான் நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் பகுத்தறிவுவாதிகள் பெரும்பாலும் தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் மத நம்பிக்கையுடையவர்களை விமர்சிக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை, மூட நம்பிக்கைகளை கடுமையான முறையில் சாடி அதற்கு எதிராக பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு கடுமையான ஒரு தரப்பை நாம் சாடும் பொழுது, சாடக்கூடிய நாம் எந்த கொள்கையை சொல்கிறோமோ அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஒரு கருத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்கிறேன்னா அதில் நான் ஸ்டடியாக கொஞ்சம் கூட வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்காம, எந்த தேவைக்காகவும் விட்டு கொடுக்காம, எல்லா நேரத்திலையும் அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. பல்வேறு தருணங்களில் பார்க்கிறோம், பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பகுத்தறிவுக்கு எதிராக பல காரியங்களை, மூட நம்பிக்கைகள், மற்றவர்களிடத்திலே மத நம்பிக்கையாளர்களிடத்திலே என்ன மூட நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அதில் பலவிதமான மூட நம்பிக்கைகளை இவர்களும் ஏற்று செயல்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதனால அதில் இருக்க வேண்டிய அவர்கள் தாம் சொல்லக்கூடிய கொள்கையில் சரியில்லைன்றதுனால அது குறித்த தகவல்களை பேசுவதற்காக இந்த தலைப்பை தேர்வு செஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த இதில் இந்த பகுத்தறிவு கொள்கையை சொல்லக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவர்களிடத்தில் யாரை இவங்க மதிக்கிறாங்களோ, இவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ, அல்லது யாரை இவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய பகுத்தறிவு கொள்கையை பல நேரங்களில் அடகு வைத்து விடுவதை, மாற்றி விடுவதை பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பகுத்தறிவுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டிக்காமல் விட்டு விடுவதையும் பார்க்கிறோம். மற்ற இடங்களிலெல்லாம் கடுமை காட்டக்கூடிய இவர்கள் தங்களுடைய தலைவர்களோ, தாங்கள் நேசிக்கிறவர்களோ, தங்களால் மதிக்கப்படக்கூடியவர்களோ அது போன்ற ஒரு தவறான காரியத்தை, பகுத்தறிவுக்கு எதிரான செயல்பாட்டை செய்கிற பொழுது மற்றவங்களை எதுக்கும் பொழுது எந்த அளவுக்கு காரசாரமாக விமர்சனம் செய்தார்களோ, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ, அது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டித்தால்தான் உண்மையில் அது சரியான பகுத்தறிவாதமாக இருக்கும். நம்ம ஆள் செஞ்சிட்டாருன்றதுக்காக வேண்டி அதில் கடுமை குறைந்தால், தப்பு செஞ்சாலும் அப்படியே ஒரு மயிலிறகால தடை விடுற மாதிரி தங்களுடைய அந்த விமர்சனத்தை, குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது உண்மையில் சரியான ஒரு பகுத்தறிவாதமாக இருக்க முடியாது. எனவே அது குறித்த ஆதாரங்களை இப்பொழுது பல சான்றுகளை, அதற்கான எடுத்துக்காட்டுகளை இப்போ நாம் எடுத்து சொல்ல போகிறோம். அதில் எதிர்த்தரப்பினர் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள், செய்திகள் அவர்கள் தரப்பில் செய்யக்கூடிய குற்றங்களை தான் பதிவு செய்ய போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை தான் பதிவு செய்ய போகிறோம். மூட நம்பிக்கைகள், குறைகள், குற்றச்சாட்டுகளை சொன்ன உடனே குற்றப்படுத்துறதுக்காகவோ, வேதனைப்படுத்துறதுக்காகவோ, அல்லது மனதை புண்படுத்தி விமர்சனம் அதுக்காக வேண்டி நாம் சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தலைப்பே அதுவாயிடுச்சு. தலைப்பே அவங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது தான் தலைப்புன்னு ஆயிட்டதுனால நாம உங்களுடைய தவறுகளை சொல்லி காட்ட வேண்டியது இருக்குது. எனவே இது ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் உங்களை குத்தி பேசணுங்கிற நோக்கத்தில் சொல்லப்படவில்லை. உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்காக வேண்டி இந்த வார்த்தைகளை, இந்த செய்திகளை நாம் எடுத்து சொல்லவில்லை என்பதை கூடுதலாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக சொல்றதா இருந்தால், பெரும்பாலும் இந்த பகுத்தறிவாளர்கள் அதிகமாக மதிக்கக்கூடிய, தம்முடைய பிரச்சாரங்களில், தங்களுடைய சொற்பொழிவுகளில் அதிகமாக மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக கருதக்கூடியவர் யாருன்னா ராமசாமி பெரியாரை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுதான் அடிக்கடி அவருடைய வார்த்தைகளை தான் மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ அவர் சொன்ன செய்திகளை தான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அவருடைய வாழ்க்கையில், அவர் சொன்ன போதனைகளில் எல்லாமே பகுத்தறிவு பூர்வமாக அவர் செய்தாரா என்று நாம் பார்த்தோம்னா, அவராக எழுதினது, அவருடைய பத்திரிகையில் அவர் எழுதி வெளியிட்டது, அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் இப்போ அடித்து பார்க்குறோம். பகுத்தறிவுக்கு நேர் எதிராக, கொஞ்சம் கூட அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் பெரியார் தன்னுடைய கருத்தாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதில் நிறைய விஷயங்கள் அது மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அவற்றை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. பெரியார் செஞ்ச மற்றவங்க செஞ்சால் மற்றவங்களுடைய குடிமையாக இருக்கிற அளவுக்கு வேகம் கொண்டவர்கள், மற்றவங்க தப்பு செய்கிறாங்கன்னு பெரியாருடைய இந்த பகுத்தறிவுக்கு எதிரான போதனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு கடுமையை காட்டவில்லை. உதாரணமாக சொல்றதா இருந்தால், திருமணத்தை பற்றி பெரியார் சொல்கிறார். அவர் அவருடைய விடுதலை பத்திரிகையில்
28/6/1973. அது இன்னும் தொடர்ந்து சில இடங்கள்ல அந்த திருமணத்தை பற்றி தன்னுடைய தகவலை அவர் பதிவு செய்கிறார். அதுல உதாரணமா சொல்றதா இருந்தா 28/6/1973 வந்த அந்த பத்திரிகையில் அவர் எழுதுறாரு, பேஜ் நம்பர் 10. அதுல அவர் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, மதமும் கடவுள் சங்கதியும் மனித சமூகத்தின் வளர்ச்சியை பெரிதும் தடுத்து நிறுத்திவிட்டன. குறிப்பாக பெண்கள் சங்கதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பார்ப்பான் நம்மை எப்படி கீழ் சாதி என்று கூறி அடிமை வேலை வாங்குகிறானோ அதை போலத்தான் மக்களின் சரிபகுதி எண்ணிக்கையுள்ள பெண்களை நடத்தி வருகிறோம். பெண்கள் என்றால் வெறும் குட்டி போடும் கருவி என்று தான் நடத்தி வருகிறோம். பெண்களும் கணவன்மார்கள் நகை நட்டு வாங்கி கொடுத்தால் போதும் என்கிற அளவுக்கு தங்களை குறுக்கி கொண்டு விட்டார்கள். பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கும் பேதத்திற்கும் புருஷன் பொண்டாட்டி என்ற விகிதத்திற்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. பிராமண சூத்திரன் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அது மாதிரி தான் இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு அடிமைத்தளத்திற்கான ஒரு ஏற்றத்தாழ்வு. பிராமணத்தை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ, பிராமண சூத்திரன்றதை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அது மாதிரி புருஷன் பொண்டாட்டிங்கிறத எதிர்க்கணும். இது எந்த அளவுக்கு வீரியமானதோ அந்த கருத்தை அவர் சொல்றார். பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கும் பேதத்திற்கும் புருஷன் பொண்டாட்டி என்ற விகிதத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. உலகத்திற்கு பயன்படும்படியான பாதி மனித சக்தியை பெண்ணடிமை மூலம் நாம் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். கல்யாணத்தின் மூலமா பொம்பளை அடிமைப்படுத்தி அதன் மூலமா உலகத்துக்கு பயன்பட வேண்டிய பாதி சக்தியை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு பரிகாரம், இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அவர் அதுக்கு ஒரு முடிவு சொல்ல, இந்த பிரச்சனையை தீர்த்து சரிபகுதி பெண்களுடைய சக்தி இந்த உலகத்திற்கு பயன்படுகிற விதத்தில் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன தீர்வுங்கிறது சொல்றார். இதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால், கல்யாணம் என்பதையே சட்டவிரோதமாக ஆக்க வேண்டும். கல்யாணம்னாலே கிரிமினல் குற்றம், தூக்கி உள்ள போடுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும். இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உறவும் பெண்ணடிமை தன்மையும் உருவாகிறது. இந்த கல்யாண முறை இருப்பதால் தானே குழந்தை குட்டிகள், அவற்றுக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. இந்த கல்யாண முறையை இந்த நாட்டில் ஏற்படுத்தியது பார்ப்பனர் தான். சாஸ்திரங்களில் சூத்திரனுக்கு கல்யாண முறையே கிடையாது. கல்யாணம் பண்ணாத, கல்யாணங்கிறது ஒரு ஒரு பெரும் குற்றமாக கருதணும், கல்யாண அமைப்பை ஒழிச்சிடணும்னு அதுல சொல்ற. இதே மாதிரி அவருடைய கருத்தை வேற வேற வார்த்தைகள் இந்த செய்தியை பல இடங்கள்ல அவர் தன்னுடைய எழுத்து மூலமாகவே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதே கருத்தை வேற விதமாக சொல்றாரு. விடுதலை ஏட்டுல 16/11/1967 சொல்றாரு, எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி வாழ்க்கை துணை ஒப்பந்த முறையை கூட கிரிமினல் ஆக்க வேண்டும் என்று இப்போது 89ஆம் வயதில் நான் எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த கல்யாண முறையை கிரிமினல் ஆக்க வேண்டும் என்று எனக்கு வயசு 89 ஆயிடுச்சு. இப்ப நான் எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். கல்யாணம் என்று சொன்னாலே அது கிரிமினல் சட்டப்படி தவறாக இருக்க வேண்டும். அந்த கொடுமையினாலே மனித வளர்ச்சி தடைபட்டு கிடக்கிறது அப்படின்னு எழுதுறார். அதே மாதிரி இன்னும் எழுதுறார். 27/6/1973 விடுதலை ஏட்டில் தான் இதுவும் எழுதுறார். இது என்ன சொல்றாரு, மந்திரி ஆகிறவன் கூட கலெக்டர் ஆகிறவன் கூட பெண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றத்தானே இருக்கிறான். மந்திரி ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் தாம் பொண்டாட்டி தாம் புள்ள அதை காப்பாற்றணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த வகையில் அமைப்பு முறை என்றால் உலகத்தை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ எவன் கவலைப்படுகிறான்? கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டதுனால சமுதாய நினைப்பே ஒருத்தனுக்கு வரமாட்டேங்குது. பொது உணர்ச்சி எப்படி ஏற்படும்? அவன் சொந்த வாழ்க்கை பிரச்சனைக்கே ஈடு கொடுத்து கொண்டு இருப்பதென்றால் சமுதாய உணர்ச்சி எப்படி ஏற்படும்? அதனால இந்த தனி உணர்ச்சியை ஒழிக்கணும்னா கல்யாணம் என்ற இந்த கூற்று, கல்யாணம் என்ற இந்த நிலைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டவட்டமா எழுதுறார். இன்னும் ஆணித்தரமா சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, திருமண முறையானது காட்டுமிராண்டி காலத்தில், அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. அதை இன்றைக்கும் மனிதன் எதற்காக கடைபிடிக்க வேண்டும்? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தவே திருமணம் நடைபெறுகிறது. கல்யாணம்ங்கிற ஒரு சந்தோஷ வாழ்க்கைக்காக வேண்டி இல்லைன்னு டிக்ளேர் பண்றார். ஒரு ஆணுக்கு பொம்பளை அடிமைப்படுத்துறதுக்காக வேண்டிய திருமணம் என்பது நடைபெறுகிறது. கோயிலுக்கு எப்படி மிருகங்களை பலி கொடுக்கிறார்களோ அதுபோலவே பெண்ணை பலி கொடுக்கிற விழாதானே திருமணம். பலி கொடுக்கிற மாதிரி உண்டான நிகழ்வு என்று சொல்றார். இந்த நாட்டின் மக்கள் தொகையில், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே, இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியான பெண்கள் இனத்தை எதற்காக இப்படி கொடுமைப்படுத்த வேண்டும்?
இந்த திருமண முறை பெரிதும் சுயநலத்துக்காகவே ஒழிய பொதுநலத்துக்கு அல்லவே. புருஷனுடைய வேலை பெண்டாட்டியை பாதுகாப்பதும், பெண்டாட்டி புருஷனை பாதுகாப்பதும், இருவருக்கும் குட்டிகள் ஏற்பட்டால் அவற்றை 2 பேருமே சேர்ந்து காப்பாற்றவும் தான் பயன்படுகிறதே ஒழிய சமுதாயத்திற்கு பயன்படுவதே இல்லை. அடுத்த வீடு நெருப்பு பிடித்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டான். ஒரு வாளி தண்ணீர் கொடுப்பான். ஆனால் அது அவன் வீட்டுக்கு தீ பரவாது இருக்கட்டும் என்பதற்காகவே ஆகும். ஆண்களும் பெண்களும் இத்தகைய தொல்லையில் மாட்டிக்கொள்ளாமல் படித்து ஆராய்ந்து விஞ்ஞான அதிசய அற்புதங்களை எல்லாம் கண்டுபிடித்து மேன்மையடைய வேண்டாமா? அதனை அடுத்து புருஷன் பெண்டாட்டியாகி தனி குடித்தனம் தனிச்சமையல் என்று ஆக்கி கொண்டு பொதுநல உணர்ச்சி அற்றவர்களாகவே ஆகிவிடுகின்றனர். உலகம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால், உலகம் தொல்லை இல்லாமல் சுபிட்சமடைய வேண்டுமானால் திருமணம் என்பதை கிரிமினல் குற்றமாக்கிவிட வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் பிறகு வந்தே தீரும். அவர் சொல்றார், இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கால சட்டமா இப்ப வரலன்னா கூட பிறகு எப்படி இது வந்தே தீரும். நான் சொன்னது நடக்காமல் இருக்கவில்லையே. எனவே திருமணத்துறையில் மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும். சம எண்ணிக்கையுடையதும் சம உரிமைகளை பெற வேண்டியதுமான ஜீவன்களை இப்படி கொடுமைப்படுத்துவது மிகவும் அக்கிரமமாகும். யாருடைய கூற்று? எல்லாம் பெரியார் சொல்ல, திருமணத்தை ஒழிச்சுக்கட்டு, திருமணம் கிரிமினல் குற்றம். சரி, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா திருமணத்தை பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய கொடுமை என்று சொன்ன அந்த பெரியாரு அவருடைய கொள்கையில ஒரு உறுதியா நின்னாரா? அவர் காலத்துல அவரே பல திருமணத்தை நடத்தி வைக்கிறார். திருமணத்தை கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் சொல்ல காரணம் என்ன? சடங்கு சம்பிரதாயத்தை காரணமா சொல்லல. அவர் சடங்குகள் நடக்குது, மூட பழக்க வழக்கம் இருக்குது, அர்த்தம் இல்லாம மந்திரம் ஓதுறாங்க, அதுக்காக வேண்டி ஒழிச்சு கட்டி அப்படி சொல்லல. அவர் சொல்றது பெண்ணடிமைக்காக, பெண்களின் விடுதலைக்காக திருமணத்தை ஒழிக்கணும்னு சொல்றார். அப்ப அவர் என்ன செய்யணும்? டோட்டலா ஒட்டுமொத்தமா திருமணத்தை எதிர்த்து நிக்கணும். அவரே அவருடைய வாழ்க்கையில் பல 100 திருமணங்களை பல்வேறு மேடைகளில் நடத்தி இருக்கிறாரு. எதை காட்டுகிறது? அவர் சொன்ன கொள்கை சரியான கொள்கையா இருந்திருந்தா அவர் யாருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்க கூடாது. திருமண வீட்டுக்கு போனா கூட ஏன்டா கல்யாணம் முடிக்கிற, 4 கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கணும். ஆனா இவருடைய தலைமையிலே பல திருமணம் நடத்தப்பட்டது. அது எதை காட்டுகிறது? சொல்லு ஒரு பக்கம், செயலு வேற பக்கம். இதுதான் பகுத்தறிவா? சொன்னாங்களே, நேற்றைக்கு கூட உதாரணம் காட்டியெல்லாம் சொன்னாங்களே, பாதிரியார் சொல்வதை பார், பாதிரியாரை பார்க்காது. மதவாதிகளை எல்லாம் இப்படி விமர்சனம் செய்ய முடிந்த உங்களால் உங்களுடைய பெரியாரை விமர்சனம் செய்ய முடிந்ததா? கல்யாணம் முடிக்காத உலகத்துக்கு சொன்ன அவரு மற்றவங்களுக்கு முடிச்சு வச்சா சரி, முடிச்சு வச்சதா விடுங்க, அடுத்தவங்களுக்கு விட்டுலாம். முடிச்சு வச்சதோட நிப்பாட்டல, அவரும் முடிச்சுக்கிட்டாரு. முதல்ல நாகம்மையை முடிச்சிருந்தாரு. சரி, நாகம்மையை முடிச்சாருன்னு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த பிரச்சாரத்துக்கு முந்தி செஞ்சது. சரி, விட்டுருவோம். பிரச்சாரத்துக்கு முந்தி, இந்த ஆய்வுக்கு முன்னாடி இதெல்லாம் திருமணம் தான், இந்த திருமண வாழ்க்கையை ஒழிச்சா தான் உலகம் முன்னேறுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாகம்மையை திருமணம் பண்ணி விட்டார். அதனால அந்த திருமணத்தை விட்டுருவோம். அதுக்கு பிறகு திருமணம் செய்யாம இருந்தாரா? நாகம்மைக்கு பிறகு திரும்ப மணியம்மை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாரு? மணியம்மையை திருமணம் செய்யக்கூடிய டயம் எப்படிப்பட்ட டயம்? இந்த பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மணியம்மையை திருமணம் செஞ்சாரு. இதை எந்த அடிப்படையில் பகுத்தறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருப்பது பகுத்தறிவா? மற்ற ஆன்மீகவாதிகள் மதவாதிகள் அவ்வாறு வேறுபட்டு நின்றால் அதை விமர்சனம் செய்கிறவர்கள் பெரியாருடைய இந்த கூற்றை ஏன் விமர்சனம் செய்யவில்லை? ஏன் இதில் அழுத்தம் காட்டவில்லை? இதற்கு எதிராக ஏன் கண்டன குரல் எழுப்பவில்லை? இதற்கு எதிராக கடுமையான சொற்களை ஏன் பயன்படுத்தவில்லை? பயன்படுத்தாததுக்கு காரணம் அது நம்ம மதிக்கிற தலைவர். பகுத்தறிவு அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேன். பெரியார் செஞ்சு விட்டாரு, அதை போட்டு என்ன விமர்சனம் பண்றது? அது மட்டும் இல்ல, சரி அவர் விடுங்க, அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு, அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, பிரச்சாரம் பண்றாங்களே, நாங்க தான் பெரியாருக்கு எல்லாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிறாங்க. எல்லாம் இன்னைக்கு நாத்திகர்கள் எத்தனை பிரிவு இருந்தாலும் எல்லாருமே எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி பெரியார் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே. சொந்தம் கொண்டாடக்கூடிய இவர்களாவது திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் இங்க வந்திருக்கிறவங்களாவது திருமணம் செய்ய இருப்பாங்களா? இந்த கொள்கையை பேச வந்தவங்க, பகுத்தறிவு பேச வந்தவங்க, நம்ம தலைவர் கண்டுபிடிச்சு ஆய்வு செஞ்சு உலகத்துக்கு சொன்ன, உலகம் வெற்றி பெறுவதற்காக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம்னு சொன்னாங்களா? யாரும் கடைபிடிக்க காணும். சொன்ன அவர் கடைபிடிக்கல, அவரை பின்பற்றக்கூடிய யாரும் கடைபிடிக்கல. அந்த கொள்கையை ஏற்று ஒருத்தம் கூட கல்யாணம் முடிக்காம இருந்ததாக பார்க்க முடியும். கல்யாணம் முடிக்காம இருந்திருக்காங்க. அதுக்காண்டி கல்யாணம் முடிக்காத லிஸ்ட் போட்டுக்கூடாது. வாஜ்பாய் முடிக்கலையே, அப்துல் கலாம் முடிக்கலையான்னு. அவங்க எல்லாம் முடிக்காம இருந்ததுக்கு வேற காரணம். இவர் சொன்ன போதனையை கேட்டுக்கிட்டு முடிக்காம இருக்கல.
அது அவங்களுடைய தேவைக்காக. சில பேர் ஆண்மை இல்லாமல் எத்தனை பேர் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருப்பாங்க. சில பேர் இந்த வேசி தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே, அதையே ஜாப் ஆக்கி ஒர்க் ஆக்கி அதே தங்களுடைய வேலையை உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் கல்யாணம் முடிக்கிறது இல்லை. அல்லது வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக தங்க அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் அவங்க கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கிறாங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பெரியார் சொன்ன தத்துவம் சரியான தத்துவம், அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. பகுத்தறிவுபூர்வமா இருக்கிற மாதிரி இல்லை. சரி, சொன்ன செய்தியை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு மனிதனையும் காணுமே. இது யாருமே உலகத்தில் கடைபிடிக்கல. இவருடைய ஒருத்தம் கூட கடைபிடிக்க தகுதியற்ற ஒரு கொள்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. இது பகுத்தறிவு கொள்கையா அல்லது மடமை நிறைந்த கொள்கையா? மடமை நிறைந்த கொள்கைன்றதுக்கு யாருமே இதை ஏத்துக்கல, அவரே ஏத்துக்கல. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு செய்தியை சொன்னாலும், ஒரு மோசமான ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு 2 பேர் ஜாதகம் வருவான்ல. கொலையே பண்ணிவிட்டா கூட அவனுக்கு வழக்கு நடத்துறதுக்கு ஒரு வக்கீல் வருவார்ல, அது கூட இல்லை. பெரியாருடைய இந்த திருமண கொள்கைக்கு அவரும் இல்லை, அவரை சார்ந்து ஒருத்தரும் இல்லை. இப்படிப்பட்ட இதை எந்த அடிப்படையில் நியாயப்படுத்த போகிறீர்கள்? இது பகுத்தறிவா? யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக ஒரு செய்தியான அந்த செய்தி அவர் உலகத்துக்கு சொன்னாரு. அதை நீங்க ஏன் கண்டிக்கல? அதை கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்து என்னன்னா, ஒரு கொள்கையை சொன்னா பொதுவாகவே ஒருத்தர் தப்பான கொள்கையை சொல்றாரு அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு அளவுகோல் என்ன கருதப்படும்னா, முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் முரண்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. நான் கரெக்டா அதுல சொன்னதுல கரெக்டா நின்று கொண்டே இருக்கணும். ஆரம்பத்தில் கூட காலையில் கூட பேசுறோம், முரண்பாடுகளை பத்தி விளக்கம் கொடுத்தோம். முரண்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல பொய் இருக்குது, ஏதோ மாத்தி மாத்தி பேசுறாங்க, தப்பு தவறா நடந்திருக்கும் போல இருக்குது. தோண்டி தோண்டி விசாரிப்பாங்க. போலீஸ்காரர்கிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், மாட்டின ஒரு சந்தேகத்தின் பேர் விசாரிப்பாங்க. சாதாரணமா சொல்லிட்டா மேட்ரு இல்லை, கேட்ட கேள்விக்கு முரண்பட்டுனா வச்சுக்குவோம். நான் அங்க இருந்து வந்தேன்னு சொல்லிவிட்டு திரும்ப 5 நிமிஷத்துல இங்க இருந்து வந்தோம்னா டவுட்டா இருக்குது, ஆளை ஓரம் கேட்டு என்னன்னு தெரிய முரண்பட்டா ஆளு கரப்ஷன் யோசிக்க வேண்டியது இருக்கும். முரண்பாடு இருக்கக்கூடாது. இவரு கல்யாணத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஆய்வு செஞ்சு அதை மக்கள் மத்தியில கொண்டு போகிறார். அதுவும் எப்படி? ஒரு கட்டுரையா ஆர்டிக்கலா சும்மா பேசும்போது கூட யதார்த்தமா சில நேரத்தில் தவறி பேசிடலாம், தவறான கருத்துக்களை சொல்லிவிடலாம். ஆனா எழுதும் போது ஒருத்தர் அப்படி எழுத மாட்டான். எழுதும் போது யோசிச்சு, அதுவும் ஒரு பத்திரிகை நடத்துகிறவர், மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர், பல கொள்கைகளை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறவர், அவர் ஒரு கொள்கையை சொல்றாருன்னா கண்டிப்பா யோசிச்சு நின்று நிதானமா சொன்னா புடிச்சுக்குவாங்க. எதிர்பார்த்து 4 பேர் நிக்கிறான், தப்பா பேசிடக்கூடாது, சரியான செய்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பதை ஆய்ந்து அறிந்துதான் பேசுவார்கள், எழுதுவார்கள். இவர் என்ன பண்றாரு பெரியாரு? அதுக்காக வேண்டிய ஒரு மேட்டர் எடுக்கிறாரு, திருமணத்தை ஒழிக்கிறது சம்பந்தமா மக்களுக்கு எழுதுறாரு. எழுதி கொண்டு வரும் பொழுதே பாருங்க, அவர் கொள்கையில தெளிவில்லாமல் இருந்தார் என்பதற்கு அவரே ஆதாரம் காட்டுறாரு. தந்தை பெரியார் உயர் எண்ணங்கள் என்ற புத்தகத்தில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய நூலில் நான் இப்ப கடைசியா வாசின அந்த செய்தி, அதுல நான் வாசிச்சு நிப்பாட்டினது தொடர்ந்து அடுத்து சொல்றார். இவ்வளவு நேரம் வரைக்கும் கிரிமினல் குற்றமாக்கணும் சொல்லிட்டே வந்தார். அடுத்து சொல்றாரு, பெற்றோர்கள் தங்கள் பெண்களை 22 வயது வரைக்கும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். நல்ல போதனை, பிள்ளைகளை படிக்க வைங்க. பிறகு ஒரு தொழிலும் கிடைக்க செய்த பிறகு வாழ்க்கை துணையை பற்றி நினைக்க வேண்டும். அதுவும் அந்த பெண்ணாக பார்த்து ஒரு ஆணை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய பெற்றோர்கள் குறுக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? 22 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாத, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்குள்ள போ. அடுத்த பேராவுல வேற புக்குல வேற பேஜ்ல வேற நாள்ல வேற வருஷத்துல இல்ல, அதனுடைய தொடர்ச்சியில சொல்றாரு கல்யாண கிரிமினல் குற்றம்னு முதல் பேரா சொல்லுது, அடுத்த பேரா சொல்லுது 22 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாத, அடுத்து பேசு. என்ன அர்த்தம்? முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அவர் காட்சி தருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு அவங்க ஆன்சர் சொல்றாங்க. எப்படி? நாங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, அது பெரியார் சொல்றதை கண்டுக்கல, பெரியார் சொன்னது நாங்க சம்பந்தம் இல்லை வாபஸ் வாங்க, அது மேட்ரு இல்ல. மத்தவங்களை எப்படி கண்டிச்சீங்க நீங்க? மத்தவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனே எவ்வளவு காரசாரமா குடிமையை விட்டுனீங்க, மொத்தமா பூணூல அறுத்து அறுத்து பெரியாருக்கு அனுப்பி வச்சு விடுதலை பத்திரிகையில செய்தி விளம்பரம் வச்சீங்க, அது மாதிரி கண்டிக்கணும். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவர் கடுமையான மூடத்தனத்தை எங்களுக்கு போதிச்சிட்டாரு, இது பின்பற்ற தகாதது என்று சொல்லி அதை பிரச்சாரமாக்கி மக்களிடத்தில் அவர்கள் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும். அதுதான் சரியான, இதை கண்டிக்கிற விதமாக இருக்கும். அதை நாங்கள் கேள்வியாக முன்வைக்கிறோம். அடுத்த அதனை தொடர்ந்து திரும்ப
அதனுடைய தொடர்ச்சியில திரும்ப ஒரே குழப்பமா, முதல்ல பண்ணுங்கிறாரு, பண்ணாதங்கிறாரு, திரும்ப பண்ணுங்கிறாரு, திரும்ப பண்ணாதங்கிறாரு, தொடர்ச்சியாக தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இது ஒரு சாக்கு போக்கு சொல்லி மறுக்க போகிறது கிடையாது. ஏன்னா காலையில் ஐயா சொன்னாங்க, நீங்கள் மற்ற முஸ்லீமை பார்த்துட்டு குரானை வந்து குறை சொல்கிறீங்க, மற்ற முஸ்லீம் வேறு நாங்கள் வேறு அப்படின்னாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்குற ஆள் கிடையாது. ஐயாவின் கொள்கைங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, இடத்துக்கு தகுந்த மாதிரி. காலையில் கூட சொன்னேன், ஆப்பிரிக்காவில் அவர் போய் இருக்கும்போது அங்கே பாப்பானை உதைக்கிறான் நீக்ரோ. அப்போ அங்கே பாப்பானுக்காக வாதாடுறாரு. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இங்கே வந்து பாம்பை விட்டாலும் விடு, பாப்பானை விடாதே, அவனை அடினார். அப்போ ஒரு மனிதன் பாதிக்கப்படும் போது அவனுக்காக வாதாடுறதான் பெரியார் கொள்கையை தவிர பாப்பான் எதிரி கிடையாது. இங்கே எதிரி, என்னை தொட்டாத்திட்டு உள்ளே வராத, தெருக்குள்ளே வராதேன்னு சொன்னால் அதனால இந்த நாட்டில் வந்து பாப்பான் எதிரி. அங்கே வந்து அவன் பிழைக்க போயிருக்கான், பாடுபட போயிருக்கான். அந்த இடத்துல அவனும் ஒரு மனிதனாக பார்க்குறார். கல்யாணம் பண்ணிக்கிறது கிரிமினல் சட்டமாக ஆக்கணும்னு ஐயா சொன்னது 100% உண்மை. 1926, 31, 40 என்ன காரணம்? இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அப்போ அதை ஒரு பொண்ணை கட்டி வச்சா அது பாட்டுக்கு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறா? எத்தனை பேர் வந்து மனைவி வேணும்ட்டு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க? காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், சாணி தெளிக்கணும், வீட்டை குளித்து சுத்தம் பண்ணணும், கோலம் போடணும், சமையல் பண்ணணும், குழந்தைங்களை குளிப்பாட்டணும், குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், புருஷனுக்கு துணி வரைக்கும் எல்லாம் துவைச்சி ரெடியாக வைக்கணும். திரும்ப பார்த்தீங்கன்னா மத்தியான பொழப்பு, அப்புறம் சாயங்கால பொழப்பு. அப்போ வீட்டு வேலை அத்தனையும் ஒரு துணி துவைக்கும் வண்ணாத்தியாக, இரவு வந்து தாசியாக படுக்கையில். இதுக்கு ஒரு பெண் தேவையான்னு கேட்டார். இதைத்தான் அவர் ஒழிச்சார். அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த இந்துக்கள், அதாவது பெரும்பாலும் வந்து எங்கள் மதத்துக்காக தான் அவர் சொன்னார், இந்து மதத்துக்காக தான் சொன்னார். அது உங்கள் இதில் நீங்கள் மாறி போயிட்டீங்க, அது உங்களுக்கு என்ன தேவைப்படாமல் இருக்கலாம். அதனால் ஐயாவுடைய கருத்து தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், பெண்ணை அடிமையாகவே வச்சிருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே வராதேங்கிறான், வாசப்படி தாண்டாதேங்கிறான். ஆணும் பெண்ணும் சமம் தான், அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலை இல்லை. இந்திரா காந்தி பொம்பளை தான், ஜெயலலிதா பொம்பளை தான், அவங்கெல்லாம் ஒன்றும் திறமை இல்லாதவங்க கிடையாது. இப்போ பொம்பளைன்னு சொல்லி அவங்க என்ன வெங்காயம் உரித்து வீட்டில் சமைச்சுக்கிட்டா இருக்காங்க? போட்டு மிசாவில் போட்டு எல்லாத்தையும் ஆட்டி முட்டியெல்லாம் உடச்சி உள்ள தள்ளிலையா ஒரு இந்திரா காந்திங்கிற பொம்பளை தானே? ஒரு ஆம்பளை அந்த வேலையை செய்ய முடியுமா? இந்த உரிமை ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் வரணும்னா என்ன பண்ணணும்? திருமணத்தை தடை செய்யணும். கர்ப்பப்பையை அறுக்கணும்னாரு. கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி நீக்கிடினார். அதை என்னமோ தோழர் படிக்கல, அதில் இல்லையோ என்னமோ தெரியல. கர்ப்பப்பை இருக்கிறதுனால தான் நீ அடிமையாக இருக்கிற. உனக்கு நகையை போடுறான், அது பொன் விலங்கு, அதை அவுத்து விட்டேறினாரு. நீ என்ன நகை மாட்டுற ஸ்டாண்டா? ஏன் பட்டு புடவை கட்டிக்கிட்டு சுத்துற? அவன் எவ்வளவு சிம்பிளாக ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் போட்டிருக்கான், அது மாதிரி நீ எளிமையான உடை அணிந்துக்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக திருமணத்தை பண்ணி வச்சார். ஏன் பண்ணி வச்சார்? பாப்பா வந்து பண்ணி வைக்கிறான், கெட்ட வார்த்தை சொல்லி. உஷ்ணீஷ மாத்திர குணகேச லலாட நாசிகா பாகத் வயேக ஹனுவேத எவை சதுர்பிகி சார்தம் கலம் கண்ட யுகேன பஷாத் சார்தோன விஸ்வ ஹிருதயம் ச ததைவ நாபிகி மேற்றாந்த மேற்கோண மனுஷ குறியாத்து ஊருட்ச ரிட்சாங்கலம் வேத ஜானுன்னு சொல்லி தாலி எடுத்து கொடுப்பான். நம்மளால் ஐயர் மந்திரம் சொல்லிடாருன்னு அந்த தாலியை வாங்கி கட்டுவான். என்ன சொன்னான்? நீ கல்யாணம் பண்ண போகிற முதல்ல பெண்ணு, அது என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு அந்த பெண்ணை பிரம்மன் கற்பழிச்சுட்டாங்கிறான். என்னைக்கு அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததோ அன்னைக்கு வந்து சிவன் அந்த பொண்ணை கற்பழிச்சுட்டாங்கிறான். இந்த மணமேடையில் வந்து உட்காந்து அந்த பெண்ணுடைய கையில் நான் அந்த கங்கண கயிறு கட்டும்போது பிராமணனாகிய நானும் கற்பழித்து விட்டேன், நாளாந்தரமாக இந்த சூத்திரனுக்கு கொடுக்குறேங்கிறான். சூத்திரனா தேவடியா பையன். இதுக்காக அவர் திருமணம் பண்ணி வச்சார். மனிதனாக பிறந்தவன் திருமணம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ உங்கள் இஸ்லாத்தில் சொன்ன அத்தனையும் எப்படி நீங்கள் கடைப்பிடிக்க முடியலையோ அதே மாதிரி ஐயா சொன்னதை எங்களால் முடியாது. உண்மைதான். காரணம் என்ன? இஸ்லாத்து இறைவனால் அருளப்பட்டது. எங்கள் பெரியார் இந்த போன நூற்றாண்டில் செத்து போனவர் 1973. இங்கே நிறைய பேர் அப்போ உயிரோடு இருந்திருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொன்னதை கேட்கலன்னு இவ்வளோ குறப்பட்டீங்களே, உங்கள் இறைவன் சொன்னதை எத்தனை பேர் கேட்காம இருக்காங்க? இதுக்கு நான் ஈடு கட்டவே இல்லை. திருமணத்தை கிரிமினல் சட்டமாக்கணும்னு சொன்னது எதுக்காக? அந்த பெண் அடிமையாக போகக்கூடாதுங்கிறதுக்காக. திருமணம் அவர் பண்ணி வச்சது எதுக்காக? நமக்கு சம்மந்தம் இல்லாதவன் நம்மளை கொச்ச வார்த்தையில் திட்டி அந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறான். அதுக்கு இந்த கம்யூனிட்டிக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு பண்ணி வச்சார். இது மாதிரி தான் பல சடங்குகள். ஒன்றும் இல்லைங்க, அங்கே இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து அங்கே வைப்பான். கதலி சமர்ப்பை அமைப்பான். ஐயர் மந்திரம் சொல்லான்னு வச்சுருப்பான். கதலினா வாழைப்பழம், வாழைப்பழத்தை எடுத்து இங்கே வைக்கிறேம்மா. திருபோணம் சமர்ப்பை அமைப்பான். வெத்தலை சீவல் எடுத்து இங்கே வைப்பான். இதெல்லாம் மந்திரமா? இந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு புரியாத மொழியில் எதையோ சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லி இதை விவரமாக சொன்னால் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சோமசுந்தர பாரதியார் திருமணம் பண்ணுறாரு. 16 மொழி தெரியும் அவருக்கு. அப்போது அண்ணாத்துறை கூட கல்யாணம் பண்ணலை, அறிஞர் அண்ணா கூட கல்யாணம் பண்ணலை. திருமணத்துக்கு அவர் லண்டனில் படிச்சுட்டு வர்றாரு. அவங்க அம்மா அப்பா ஒரு பாப்பானை வச்சு தான் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ சோமசுந்தர பாரதியார் சொல்கிறாரு, என்னம்மா இது போய் பாப்பானை கூப்பிட்டுருக்கேன், அவன் நம்மளை திட்டுவாம்மாங்கிறார். ஏன்னா அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும்.
அப்போ வந்து அவங்க அழுகிறாங்க, இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சேனா தம்பி, ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ மாட்டோம்ப்பா, ஐயர் தான்ப்பா சாமி அப்படின்னு அழுகிறாங்க. அப்பாவும் அழுகிறார். உடனே அவர் சிந்திக்கிறார், நம்மளை பெற்றது அப்பா அம்மா, நம்மளை படிக்க வச்சது அப்பா அம்மா, அவங்க மனசை புண்படுத்தி நம்ம அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஐயர் அலோவ் பண்ணுறார். வேதனையோட அவன் சொல்கிற மந்திரத்தோட பொருள் தெரிஞ்சு, என்ன தேவடியா பையன்னு ஒருத்தன் சொல்கிறான், அது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்து நான் அவனை அனுமதிக்கிறேன்னு. என்ன காரணம்? அம்மா அப்பாவை மனசை புண்படுத்தக்கூடாது, அவங்க காட்டு மிராண்டிகள், படிக்காதவர்கள். அப்போ அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த தாலி எடுத்து கொடுக்குறான். கொடுக்கும்போது சோமசுந்தரம் ஓங்கி ஒரு அறை விடுறார். அந்த பாப்பானை சுருண்டுக்கிட்டு போய் விழுகிறான் மேடையில். மைக்கை பிடிச்சி சொன்னார். பெரியார் கை தட்டினார். கலைஞர் நாக்கம் அடிச்சுட்டு விசில் அடித்தார். அண்ணாதுரை கை தட்டினார். எதுக்காக அடித்தார்? மந்திரம் சொன்னான்னு சொல்லி அடித்தாரா? கிடையவே கிடையாது. மைக்கில் சொன்னார், எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ அவர் ஒரு மந்திரம் சொன்னார், சம்ஸ்கிருதத்தில் சொன்னார் சொல்லி அவர் அடிக்கலை, இந்த பொண்ணை கேவலப்படுத்துகிற சொல்லி அடிக்கலை, கருமாதி வீட்டில் சொல்கிற மந்திரத்தை இப்போ இங்கே அவன் சொன்னான். அவளுக்கு கல்யாண வீட்டில் சொல்கிற மந்திரம் எது, கருமாதி வீட்டில் சொல்கிற மந்திரம் எதுன்னு கூட தெரியாமல் எதையோ சொல்லி இந்த கயிறு எடுத்து கொடுக்குறான். அவன் 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கான். 1916 100 ரூபா. என்ன, 1 கிராம் கோல்டு அன்றைக்கி 1 ரூபா, 100 கிராம் கோல்டு வாங்கலாம், இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா அவன் வாங்குகிற சார்ஜ். அந்த காசை வாங்கிட்டு அவன் ஒழுங்காக சொல்ல வேணாம் மந்திரம் சொல்லணும்னா அது கூட கிடையாது. அப்போ நமக்கு புரியாத மொழியில் அவன் தவறாக சொன்னேங்கிறதெல்லாம் அடித்தேனே தவிர அவன் கல்யாண மந்திரம் சொன்னாங்கிறதுக்காக நான் அடிக்கலை தோழர்களே. இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், பாப்பானை வச்சு பண்ணாதீங்க. இந்த பண்ணுவேனாலும் பெரியார் எதுக்கு உட்காந்து இருக்காரு, அவரை வச்சு தான் நான் பண்ணணும்னு சொன்னேன். எங்கள் பெற்றோர்கள் ஒத்துக்கலை, ஐயா அதை பெருசாக எடுத்துக்கலை, அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடப்பான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் பார்த்தவங்க அண்ணாதுரையும் மற்றவங்களும் பெரியாரை வச்சு திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணாமல் ஒரு மனிதன் வாழ முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெண்ணை அடிமையாக வச்சுக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர அதுக்கு மூல காரணமாக இருக்குது. எதுக்கு இந்த பொம்பளைங்களுக்கு இவ்வளோ நகைங்கிறீங்க? எதுக்கு இவ்வளோ நகைகள்? அது பொன் விலங்கு. அந்த பொம்பளை ஏமாத்துறதுக்கு நகைக்கு அடிமையாக வச்சுருக்கோம். மேனாமினிக்கு இந்த இதுக்கெல்லாம் அடிமையாக வச்சுருக்கோம். பவுட்ரு என்னென்ன புதுசாக வருதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை ஒரு அசிங்கத்தனை படுத்துகிறோம். ஏன் அந்த பொம்பளை போட்டுக்கணும், நம்மளும் நகையை போட்டுக்கிறது, எவ்வளோ நகையை போட்டு நம்மளும் போகலாமே. அப்போ ஒரு அடிமைத்தனம் ஒழியணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னார். ஐயா இன்னொன்று சொன்னார், நாகம்மையை கல்யாணம் பண்ணார், அது பிரச்சாரத்துக்கு முன்னணி பண்ணார். மணியம்மையை கல்யாணம் பண்ணார், அது ஏன் பண்ணார்னு. நாகம்மையை கல்யாணம் பண்ணும்போதே அவர் பிரச்சாரத்தோடு தான் பண்ணார், பிரச்சாரம் இல்லாமல் பண்ணலை. அவருடைய பிரச்சாரத்தை 7 வயசில் ஆரம்பித்தார். அப்போல்லாம் அப்பாவுக்கு அடிமையாக இருந்தார். 16 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். வீட்டை விட்டு வெளியே வரும்போது இவருடைய சொந்த அத்தை பொண்ணு தான் நாகம்மையார், வெளியால் கிடையாது. இவங்க அப்பா சாதாரணமாக ஈரோட்டில் குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர். பெரியாருடைய அப்பா சாதாரணமாக ஒரு குதிரை வண்டி ஓட்டினவர். அப்புறம் ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறாங்க. அந்த பொட்டி கடையில் அந்த மளிகை சாமானெல்லாம் சலித்து புடைச்சி சுத்தமாக விற்றாங்க. அப்போ மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாய்க்கர் கடையில் சுத்தமாக இருக்குது, நாய்க்கர் கடையில் சுத்தமாக இருக்குன்னு போய் வாங்கினாங்க. அதில் நல்ல பொருள் சேர்த்தார், நல்ல வர்த்தகத்தை பெருசு பண்ணார். இன்றைக்கி மட்டும் ஒரே தெருவில் 110 கடை ஐயாவுக்கு இருக்குது ஈரோட்டில். அது அந்த ட்ரஸ்ட்டுக்கு இருக்குது, அது வேறு சமாச்சாரம். ஒவ்வொரு கடையும் கடையோட முன்பக்கம் ஒரு தெரு, பின்பக்கம் ஒரு தெரு, அவ்வளோ பெரிய கடைகள். இந்த இப்போ இங்கே இருக்கிற மாதிரி லிங்கிச்செட்டி தெரு, தம்புச்செட்டி தெரு எப்படி இருக்குது, அவ்வளோ பெரிய 110 கடைகள் இருக்குது. இதெல்லாம் அந்த கடின உழைப்பில் அவங்க அப்பா சம்பாதிச்சது. அவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு இவங்க வளமானவுடனே அந்த நாகம்மையார் குடும்பம் வளம் ஆகலை. அவங்க அந்த பழைய நிலைமையிலேயே இவர் மாட்டு வண்டி ஓட்டி குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காங்க. அப்போ பெரியாருக்கு வசதியான பொண்ணை பார்க்குறாங்க. வசதியான பொண்ணை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளை மனசில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டீங்க, ராமசாமி தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி. இன்றைக்கி காசு வந்தோடனே நீங்கள் எனக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை வெறுத்து அந்த நாகம்மையாக ஒரு பிரச்சாரத்துக்காக கல்யாணம் பண்ணுறாரு. போட்டிக்காக, தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டணும்னு, காம வெறிக்காகவோ புள்ள பெற்றுக்கணுங்க. ஐயாவுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாதுங்க, பெரியாருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. புள்ள பெற்றுக்கணும் அவர் கல்யாணம் இல்லை. பணம் இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணை வெறுக்கிறானே. இதே நம்ம ஏழையாக இருந்தால் அந்த பொண்ணை தானே கட்டி வச்சுருப்பான். அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை. அதுக்கப்புறம் 72 வயசு ஐயாவுக்கு. இதுக்கிடையில் ஒரு மாநாடு போட்டு அப்போதைக்கு அவர் நம்பியிருந்த இந்த அண்ணாதுரை, கருணாநிதி இவங்கெல்லாம் வச்சு கோயம்புத்தூர்லேயோ சேலத்துலேயோ ஒரு மாநாடு போட்டு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு 70 வயசு, ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து என்னுடைய பையன் இந்த பொறுப்பை கவனிச்சுக்கான்னு அண்ணாதுரைட்ட சாவியை கொடுக்குறாரு. சாவியை வாங்கிட்டு அண்ணாதுரை அருமையாக பேசுகிறார். அரசியல்வாதி பேச சொல்லி தரணும். அப்பா சொன்னால் தான் இந்த பொட்டியை திறப்பான், அப்பா சொன்னால் தான் பொட்டியிலேருந்து எடுப்பான், அப்பா போட சொன்னால் போடுவான், மூட சொன்னால் மூடுவான்னு சொல்லி சாவியை வாங்கிட்டார். சாவியை வாங்கினதுக்கப்புறம் அவங்க பண்ணாத தப்பே கிடையாது. அவ்வளவு தப்பு, அவ்வளவு பெரியார் சிந்தனைக்கு நேர் மாறான எல்லா செயல்களும் பண்ணாங்க. பண்ணும்போது ஐயா அப்படியே மனசு வெந்து போயிடுச்சு. என்னடா அவசரப்பட்டுட்டோமே, தப்பாக எடுத்துட்டோமே, தப்பான முடிவு எடுத்துட்டோமேன்னு சொல்லி அந்த சாவியை திரும்பி வாங்கிறதுக்கு கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போடுறார். இந்த செய்தி தெரிஞ்சவொடனே சாவியை கொண்டு தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போனாங்க அன்றைக்கி இருந்த திமுக காரங்க. இந்த அவன் சாவி அப்படின்ட்டு இறங்கி மேடையிலேருந்து பேசாமல் போனாங்க. ஏன் அவர் செஞ்சார்?
அப்படி சிந்தனை பண்ணணும். அப்போ அந்த சொத்தை வந்து இந்த மக்களுக்கு எழுதி வைக்கணும். எப்படி எழுதி வைக்கிறது? இந்திய அரசியல் சட்டத்தில் இடம் கிடையாது. தாத்தாவோட சொத்தை ட்ரஸ்டாக பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் சட்டம் கிடையாது. அப்போ இப்போ என்னுடைய சொத்தை என்னுடைய பேரன் என்னுடைய மகன் வந்து எழுதணும்னு சொன்னால் அவன் மனைவி தான் எழுத முடியும். என் பையன் சம்பாரித்த சொத்தை தான் அவன் வந்து இஷ்டத்துக்கு எழுதலாமே தவிர, இப்போ என்னுடைய சொத்தை என் மகனுக்கு கொடுத்துட்டேன், என் மகன் கல்யாணம் இல்லை, அந்த சொத்தை வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னா முடியாது, இன்னமும் முடியாது. இந்திய அரசியல் சட்டம் இந்துக்கள் சட்டத்தில் இன்ன வரைக்கும் கிடையாது. அப்போ ஐயா புலம்புறாரு, ஐயோ இந்த சொத்தெல்லாம் பாழா போயிடுமே, இந்த சொத்தெல்லாம் இந்த மக்கள் கொடுத்த காசாச்சு, என்னுடைய சொத்து கொஞ்சம் தானே, மக்கள் என்னை நம்பி கொடுத்த நிறையாச்சு, என்ன பண்ண தவிக்கிறார். தவிக்கும்போது ராவு பகலாக தவிக்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மனைவி இந்த சொத்தை வந்து ட்ரஸ்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஐயா சொல்கிறாரு, எனக்கு 72 வயசாகுது, 72 வயசில் நான் திருமணம் பண்ணிக்கிறதா, என்ன வேடிக்கை கூத்தா இருக்குங்கிறார். அப்போ சொன்னாங்க, இது ஒரே ஒரு வழிதாயா இருக்குது, நீங்கள் திருமணம் பண்ணினால்தான் இந்த சொத்தை மாற்றணும். அப்போ ராஜாஜி அவர்கள் வந்து கவர்னர் ஜெனரலாக டெல்லியில் இருக்கார். அவரை பிடிக்கிறார் பெரியார். ஒரு கடிதாசு எழுதி போடுறாரு, ஐயா அது மாதிரி உங்களை வந்து ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கணும், என்னைக்கு வந்தால் உங்களை பார்க்கலான்னு ஐயா கேட்குறாரு. அப்போ ராஜாஜி சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப சிக்கனவாதி, நீங்கள் எங்கேயாவது செலவு பண்ணி டெல்லிக்கெல்லாம் வர வேண்டாம், நான் சென்னை வரேன், ராஜ்பவனில் தங்குறேன், நீங்கள் அங்கே வந்து பாருங்கன்னு ஒரு தேதி குறிப்பிட்றாரு. கீழே இருக்கிற ஆளுங்கிட்ட ராஜாஜி சொல்லிடுறார், கருப்பு சட்டை போட்டு ஒரு கிழவனார் வருவார், அவரை ரொம்ப மரியாதையாக உள்ள கொண்டாந்து வைங்கன்னார். சொன்னது பூழல் போட்டால் குடிமி வச்ச பார்ப்பான் ராஜாஜி. ஐயா போனார், ஏகப்பட்ட மரியாதையோடு கொண்டு போய் ஐயா உள்ள உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு ராஜாஜி வந்து என்னையான்னு கேட்டார். இது மாதிரி என்னுடைய சொத்தை ட்ரஸ்ட்டாக மாற்றணும், அதுக்கு என்ன வழினார். முடியாதியான்ட்டார். ஏன் நீங்கள் கவர்னர் ஜெனரல், அதனால தானே உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னார். தூக்கில் போடுற ஒரு ஆளை வேணால் நிப்பாட்ட சொல்லுங்கள், நான் நிப்பாட்டுறேன், அந்த உரிமை என்கிட்ட இருக்குது, அந்த பவர் என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த சொத்தை ட்ரஸ்ட்டாக மாற்றுறது இந்திய அரசியல் சட்டத்திலே கிடையாது, நீங்கள் முடியாதுட்டார். சரி வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டார். நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணலாம், ஆனால் 72 வயசில் நீங்கள் திருமணம் பண்ணால் உங்கள்கிட்ட சாவியை தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போனவங்க உங்களை ரொம்ப கேவலமாக பேசுவாங்கன்னார். ஐயா சொன்னார், நான் கேவலத்தை பற்றி நான் கவலைப்படுறதில்லை, பொது தொண்டுன்னு வந்துட்டா நம்ம மேலே வீண் படியை சுமத்துவாங்க. பொது தொண்டு செய்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நபரை விட ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா குறை தான் கண்டுபிடிப்பாங்க. உலகத்தில் ஈஸியான சமாச்சாரம் என்னங்கிறீங்க, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிங்க, இதில் என்ன இருக்குன்னு, இதோ ஒரு கருப்பு புள்ளி இருக்குமாங்க. இவ்வளவு பெரிய பேப்பர் வெள்ளையாக இருக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க, அந்த சின்னோடு கருப்பு புள்ளி தான் தெரியும். அதனால் குறை கொண்டு பிடிக்கிறது எளிமை. இப்போ ஐயா சொன்னார், எனக்கு மானவக்கத்தை பற்றி கவலை இல்லை, நான் பொது தொண்டுக்குன்னு வந்தவன், எனக்கு கொள்கை தான் முக்கியன்னாரு. ஏற்காடில் ஒரு பங்களா வாங்குறாரு. இந்த இப்போ 2-3 மாதம் முன்னாடி தான் அந்த பங்களா 30 லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க. 3 மாதம் முன்னாடி தான் விற்றாங்க. வீரமணி தான் விற்றார். பங்களா வாங்கி அதில் 22 வக்கீலோட 15 ஆள் தர்க்கம் பண்ணுறாங்க, திருமணம் வேண்டாம் என்ன பண்ணுறதுன்னு. மணியம்மா சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே மகள் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற பொண்ணு, படித்த பொண்ணு, அது பார்க்குது. உடனே சொல்லுது அந்த வக்கீல்கிட்ட, இது என்னங்க இது, ஐயாவுக்கு நான் தானங்க துணியெல்லாம் துவைச்சி கொடுக்குறேன், நான் தான் சோறாக்கி போடுறேன், நான் தான் அவரை படுக்க வைக்கிறேன், அவருக்கு நான் தான் மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் கொடுக்குறேன், ஏன் அவருக்கு நான் பொண்டாட்டி ஆனால் என்னான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, உனக்கு என்னம்மா வயசு, அவருக்கு என்ன வயசுன்னு. நாங்கள் என்ன தாம்பத்திய உறவுக்காக கல்யாணம் பண்ணுறோம், சட்டப்படி இந்த சொத்தை ஐயா மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு. இந்த கருத்தை போய் பெரியார்ட்ட வக்கீலுங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க, ஐயா அது சின்ன பிள்ளைப்பா, அதுக்கு நம்ம வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும், விவரம் புரியாமல் பேசுதுன்னாங்க. அந்த பொண்ணு மாட்டேன்ருச்சு. ஐயாவோட கொள்கை தான் என் கொள்கை அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணு சொன்னால் 1 வாரம் முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எழுதி போடணும், இன்னாருடைய மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எழுதி போட்டாங்க. மணியம்மையை நான் கல்யாணம் பண்ணி, ஏன்னா திமுக காரங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு எழுதி போட்டு அந்த அம்மா கிட்ட வந்து இந்த ட்ரஸ்ட்டை கொடுக்க ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு, வெறும் பிளைன் பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய சொத்தை வந்து ட்ரஸ்ட்டாக எழுதி அதுலேயும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் திருமண இதில் அவர் கையெழுத்து போடுறார். அவருடைய நோக்கம் முழுக்க நம்முடைய சொத்து இந்த மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 6 கல்யாணம் பண்ணாதான் இந்த சொத்து வந்து ட்ரஸ்ட் ஆகுனா ஐயா 6 கல்யாணம் பண்ணியிருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. என்ன செஞ்சால் இந்த வியாதி தீரும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறோம்ல. காலையில் 2 மாத்திரை சாப்பிடுங்க, மத்தியானம் 1 மாத்திரை சாப்பிடுங்க, சாயங்காலம் 7 மாத்திரை சாப்பிடுங்க, கரெக்டாக சாப்பிட்றோம். ஏன் டாக்டருக்கு பயந்துக்கிட்டா? கிடையவே கிடையாது. நோய்க்கு பயந்துக்கிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் அந்த நோய் சரியாக போகும். நம்ம யாரும் இப்போ மருந்து கடைக்கார்ட்ட போய் மருந்து வாங்கினா அவருக்கு வியாபாரம் ஆகணுன்ட்டு வாங்குறோம்? கிடையாது. நம்மளுடைய வைத்த வழி சரியாக போகணும், அந்த மாத்திரையை அவர் விற்கிறார். அது மாதிரி ஐயாவுடைய வைத்த வழி முழுக்க இந்த சமுதாய சிந்தனை, சமுதாய பார்வை. பெண்களை அடிமையாக வச்சுருக்கானே, அதை ஒழிக்கிறதுக்காக தான் திருமணத்தை வேண்டான்னு சொன்னார். ஒரு பாப்பா வந்து சம்பந்தம் இல்லாதவன் நம்மளை திட்டி திருமணம் பண்ணுறது, நம்மளே பண்ணி வைப்போன்னு பண்ணி வச்சார். இதில் எந்த முரண்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் சமுதாய சீர்திருத்தங்க. குறைன்னு பார்த்தா நாங்கள் குரானில் சொன்ன மாதிரி குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா குரானில் நாங்கள் அங்கங்கே ஒரு வரி படித்த மாதிரி நீங்கள் பெரியாரை பற்றி அங்கங்கே ஒரு வரி படிச்சிருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, அதை பற்றி ஆராய வாய்ப்பில்லை.
எதை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை வந்து மையில் நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆள் இல்லைன்னு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குதுன்னு ஒரு சின்ன பாட்டு இருக்குது. அதனால் எழுத்துங்கிறது அது உண்மை தான். இப்போ ஐயா படித்தது முழுக்க முழுக்க உண்மை தான், அவனோட இது கிடையாது. அதில் என்ன தவறு இருக்குது? ஒரு பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக ஒருத்தர் பாடுபட்டார்னா அது என்ன தவறு? அப்போதைக்கு எடுக்க வேணாம் வைத்தியம் அதுதான். இது கல்யாணத்தை வந்து கிரிமினல் சட்டமாக்கு திருமணம். ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை. காமராஜர் என்ன சொன்னார்? நான் திருமணமே பண்ணிக்கல, ஆனால் நான் பொம்பளை இல்லாமல் படுத்ததில்லைன்னாரு. நான் ஒரு ஆண், எனக்கு ஒரு பெண் தேவை. அதுக்கு திருமணம் பண்ணி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நான் காலமுச்சோடு இவரோட தான் வாழ்வேன்னு சொல்கிறது பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை இல்லையா? மனம் ஒத்து ரெண்டு பேரும். இப்போ அவர் திருமணம் கடைசியில் என்ன சொன்னார்? தானாக அந்த பெண் 22 வயசானவன்னு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் சுய திருமணம். அம்மா அப்பா பார்த்து ஜாதகத்தை பார்த்தோ பொருத்தம் பார்த்தோ வசதியை பார்த்தோ மாடி வீடு இருக்குது 4 கப்பல் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கட்டக்கூடாது. அந்த பொண்ணு தனக்கு தகுந்த ஆனால் தானாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த பெண் அடிமை அங்கே ஒழியுது. இதுதானே அவர் வலியுறுத்தினார். இது வந்து முழுக்க முழுக்க மனித நேயம் தானே, மனிதநேய சுதந்திரம் தானே. இதில் எந்த இடத்துல தப்பு பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னார். அப்புறம் அவரே பண்ணி வச்சார். அப்புறம் பண்ணணும்னு சொன்னால் ஐயாவுடைய சிந்தனைங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. அந்த காலையில் ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க. இந்த தலை வந்து பூமி கீழே போகும்போது 25 கிலோ இருக்கும், கை 10 கிலோ இருக்கும். இதே இந்த உடம்பை கொண்டு போய் அங்கே நிலாவில் எடை போடுங்க 3 கிலோ கூட இருக்காது. மேலே போக போக எடை குறையும், கீழே போக போக எடை ஏறும். இது இயற்கை. அது மாதிரி ஐயாவுடைய சிந்தனை. அவர் எந்த நாட்டில் இருந்து எந்த காலகட்டத்தில், வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் வெள்ளைக்காரனை வெளியே போகிறார், ஏகாதிபத்தியம் நீ வெளியே போகிறார், பாப்பான வெளியே போகிறார். அப்போ அவர் யாரையுமே ஆதரிக்கவே இல்லை, எதையுமே எதிர்த்து பேசினாரே தவிர யாரையுமே ஆதரிக்கலை, பாராட்டல. என்ன இந்த மக்கள் மேலே உள்ள ஒரு அவருக்குள்ள ஆதங்கம். அதனால தான் நாங்கள் தந்தை பெரியார்னு சொல்கிறோம். அப்பா, ஒரு அப்பாவுக்கு வந்து பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறை இருக்கணுமோ அந்த அக்கறை அவருக்கு எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 4 நிமிஷம் இருக்குது. காரைக்குடியில் ஒரு நாதஸ்வர கச்சேரி 1918 மாரியா பிள்ளை 1000 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காருங்க. 1 கிராம் கோல்டு 1 ரூபா, 16 லட்ச ரூபா. இன்னைக்கு 16 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணி நாதஸ்வரம் வாசிக்கிறார். வாசிக்கும் போது அவர் வந்து தோளில் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டார். கீழ் ஜாதிக்காரர். நாதஸ்வரம் வாசிக்கிறவர் கீழ் ஜாதி. அந்த வாசிக்க கூப்பிட்டவன் மேல் ஜாதி. அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு கைக்குட்டையை தோளில் போட்டுக்கிட்டாரு. வேர்க்கும் அப்பப்போ துடைக்கலான்னு. அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா கைக்குட்டையை எடுத்து கீழே வச்சுட்டு வாசிங்கிறான். 16 லட்ச ரூபா ஒரு கச்சேரிக்கு வாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற ஆளுக்கு கைக்குட்டையை தோளில் போடுறதுக்கு உரிமை இல்லை. உடனே மாரியா பிள்ளை தவிக்கிறாரு. இல்லைங்க, அது எனக்கு வேர்க்குங்க, துடைச்சிக்கண்ணா. நீ கீழே வச்சுட்டு தோளில் போட்டு துடைக்காத, உனக்கு உரிமை இல்லை, நீ ஜாதி வேறங்கிறான். அப்போ அங்கே இருக்கிற பெரியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா இந்த மாதிரி ஒரே சிக்கலாக இருக்குது, என்னையா பண்ணுறதுனாரு. கஞ்சன் பெரியாரை கஞ்சன்பாங்க. நான் தரேன் 1000 ரூபான்னாரு. நான் தரேன் 1000 ரூபா. மாரியா பிள்ளை அந்த இடுப்பில் கட்டினாங்க, தோளில் போட்டு வாசிக்க சொல்லுனார். 1000 ரூபா, 16 லட்ச ரூபாங்க ஒரே ஒரு இதுக்கு. ஐயா அனுப்பிச்சார் 1000 ரூபா. அந்த மாரியா பிள்ளைய தோளில் போட்டு வாசிக்க சொல்லி நான் தரேன். ஏன்? மாரியா பிள்ளை பெரிய பக்திமான். இதுலேருந்து இது வரைக்கும் பட்டை அடிச்சுப்பார். பக்திமான் வந்து பெரியாருக்கு எதிரி கிடையாது. அவனுக்கு பக்தி இருக்கிறதுனால பெரியார் எதிரியா பார்க்கல. அவருடைய நம்பிக்கை கடவுளை நம்புறார். ஆனால் அவன் மனுஷன், அவனுக்கு அவனுடைய மான நிலைநாட்டணும். அதுக்கு அவருடைய பணம் பெருசு கிடையாது. இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நம்ம ஐயாவை தப்பா பார்த்தா தப்பா தான் தெரியும். இன்னொன்று சமாச்சாரம், பெரியாருங்கிற ஒரு மனுஷர், அவருக்கு தப்பு செய்யறது சாதாரண இயல்பு. ஆனால் குர்ஆன்லையும் இஸ்லாத்துலையும் எவ்வளோ தவறு இருக்காது. இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதில்ல, அதில் தவறு இருக்கலாமா? அதை தயவு செய்து பாருங்க. அதுக்கு இதுக்கு ஒரு ரேஷியோ போடுங்க. பெரியார் சொன்னதில் எவ்வளோ தப்பு, இஸ்லாத்தில் எவ்வளோ தப்பு, பகவத்கீதையில் எவ்வளோ தப்பு, பைபிளில் எவ்வளோ தப்புன்னு பாருங்க. கண்டிப்பாக இது வந்து கம்மியாக தான் இருக்கும். எனக்கு நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3வது தலைப்பில் வந்து முதல் 2 தலைப்பும் நிரூபணமாகிவிட்டது. ஏன்னு கேட்டால் அது இறைவன் சொன்னதுன்னு சொல்லும்போது இறைவன் இருக்கான்னு ஆயிடுச்சுல. அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு, உங்கள் வாதப்படி முகமது சொன்னது தானே, அந்த காலத்தில் உள்ள முகமது சொன்னதை விட இந்த காலத்து பெரியார் அது சிறப்பாக சொல்லியிருக்கானே, எங்கள் வாதம் தானே இறைவனுடைய வேதம். உங்கள் வாதப்படி முகமது 1400 வருஷத்துக்கு இந்த விவரம் கட்ட காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பெரிய எல்லாத்தையும் கரை கண்டு குடித்த பகுத்தறிவு தந்தை. அப்படித்தான் நீங்கள் பேசணும் பகுத்தறிவாதி. எந்த அளவுக்கு தவறுகளை சொல்லும்போது என்ன ஆகிட்டீங்க, இறைவனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு வந்ததுனால அது இறை வேதம் நிறுவனம் ஆயிடுச்சு. ஒன்று நான் தெளிவாக சொல்கிறேன், நெஞ்சில் கை வச்சு இப்போ சொல்கிறேன், உங்களை பற்றி நாங்கள் நினைத்திருந்தது 100% உண்மைன்னு நிரூபிக்கிறீங்க. மதவாதிகள் எப்படி தங்கள் தவறுகளை நியாயப்படுத்துவோம், நாங்கள் நியாயப்படுத்த மாட்டோம், தப்புன்னு ஒத்துக்கொள்வோம். ஆனால் நியாயப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தீர்களோ அதை பூரா இப்போ செய்கிறீங்க. இப்போ கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில்
அவ்வளவும் தவறு, அவ்வளவும் பொய், அவ்வளவு உண்மைக்கு எதிரானது. என்னது? அவர் சடங்கு சம்பிரதாயத்துக்காகவும் எதிர்த்தார் கல்யாணத்தை. அதை நாங்கள் கேட்கலன்ட்டோம். அதாவது சடங்கு பாப்பான் செஞ்சு வைக்கிறதுக்காகவும் எதிர்த்தார். அது ஒரு தனி கிரவுண்ட். இன்னொன்று என்ன, புள்ள குட்டி பெறக்கூடாதுங்கிறதுக்கு எதிர்த்தார். மேட்ரு என்ன, செக்ஸே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எதிர்த்தார். அந்த மாதிரியான புள்ள குட்டி பெறுவது இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இந்த கல்யாண முறை இருப்பதனால் தானே குழந்தை குட்டிகள், அவற்றுக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது, இது என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாலும் நடக்கத்தான போகுது. நீங்க பாப்பானை வச்சு கல்யாணம் பண்ணால் ரிசல்ட் இதுதான், பெரியார் வச்சு கல்யாணம் பண்ணாலும் அதே புள்ள குட்டியை பற்றி அதான் ரிசல்ட்டு. அவர் அதுக்காக எதிர்த்ததை நாங்கள் கேள்வி கேட்காமல் இருந்து உங்களுக்கு தப்புண்டு நெஞ்சில் சொன்னா கூட கடவுள் நம்புவர்கள் எப்படி அதை பக்தியோடு பார்த்து கொண்டு மூடி மறைத்து பூசி மெழுகி பொய்வாதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றீங்களோ அதை மிஞ்சி இப்ப பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நேர்மையானவர் என்ன சொல்லணும், கிறுக்குத்தனமா உளறிட்டாரியான்னு சொல்லணும். அப்ப எந்த அளவுக்கு அதை என்ன மாதிரி மேட்டர் அவர் சொல்றாரு, பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கும் புருஷன் பொண்டாட்டி அமைப்புக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார். என்ன மாதிரி மேட்டர் அவர் எடுக்கிறாரு, புருஷன் பொண்டாட்டிங்கிற கான்செப்ட் தப்புங்கிறாரு. இவர் ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணதுனால தான் வேணாங்கிறாருங்கிறாரு. அதுவும் சொன்னார். ஐயர் வச்சு கல்யாணம் பண்றதும் வேண்டாம் என்றார். அதை நாங்கள் கேட்கவில்லை. ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னால் அதை பகுத்தறிவு நாங்கள் சொல்லுவோம். அது கொஸ்டினபிள் இல்லை, அது கேள்வி இல்லை. கேள்வி என்ன, கல்யாணங்கிற கான்செப்டை மறுத்தாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. காரணத்தோட மறுக்கிறார். அதுக்கு நீங்க பதில் என்ன சொல்லணும், நேர்மையால பதிலாக இருந்தால் என்ன சொல்லணும், ஆமா இப்படி சொன்னது தப்புன்னு சொல்லணும். பெண் விடுதலைக்கு சொன்னார், பல அர்த்தங்கள் கொடுத்து பார்க்கணும்டா, இது என்ன நியாயம் இது. அப்ப இதே மாதிரி இப்ப புராண இதிகாசங்கள் அவன் சொன்னதுக்கு அர்த்தம் கொடுத்து பார்த்துட்டு போயிட வேண்டியதானே. ஆமா ஆமான்னு அர்த்தம் வச்சுதானே இருப்பான். நீங்க சொல்ற மாதிரியான ஏதாவது ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுட்டு அவன் இருக்கத்தானே செய்வான். அப்ப அடுத்தவன்லாம் அர்த்தம் கற்பிச்சான்னு சொன்னா அந்த அர்த்தம் சரியான்னு பார்ப்பீங்க. நீங்க ஏதாவது அர்த்தம் கொடுத்துட்டு அதை கண்ணை மூடிட்டு ஏத்துக்கணும்னா யாரு மூட நம்பிக்கை, யாரு பகுத்தறிவு பயன்படுத்தாதவங்க உங்களுக்கு வழங்கலையா. அதை விட தெளிவா ஒரு பாரா 3 பாரா நல்ல கடி 3 பாரா, ஒரு பாராவில் கல்யாணம் பேசிக்க தப்புன்னு சொல்லிவிடுறாரு. அடுத்த பாராவில் 22 வயசுல கல்யாணம் பண்ணுங்கிறாரு. அடுத்த பாராவில் அதனால் தான் சொல்கிறேன் கல்யாணமே வேண்டாம், புள்ள குட்டி வேண்டாம்ங்கிறாரு. இப்படி ஒருத்தர் பேச இயலுமா? ஒரு நேரத்தில்ங்க அவர் சொல்றபடி அமெரிக்காவில் பேசுனதோ இது லண்டன்ல பேசுனது கிடையாது. எல்லாமே ஒரு விடுதலையில் ஒரு நாள்ல ஒரு தலையங்கத்தில் ஒரு தொடர்ல பேசின 3 பாரா தான். அப்ப என்ன ஒரு பாரால கல்யாணம் பண்ணுங்கிறாரு, அடுத்த பாரா. அப்ப நான் என்ன பார்க்கிறேன், இவர்கள் மதவாதிகளை விட குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். பகுத்தறிவு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அடுத்தவனுடைய குறைகளை நோன்றதை விட கூடுதல் குறை நீங்கள் வைத்துக்கொண்டு எப்ப நீங்க நான் எப்ப அதிகமா சொல்ற பதில் என்ன, எங்களுக்கு பெரியாருக்கு சம்பந்தம் இல்லைன்னு மேம்போக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒருவர் உளறினால் எப்படி கண்டிக்கணும் அப்படி கண்டிச்சிங்களா? என்னையா மனுஷன் அறிவுள்ள பேசுவானாயா? ஆண் பெண்கிற மேற்று இல்லாம உலகம் இயங்குமாயா? நானே கல்யாணம் பண்ணிருக்கேன் என்னையா கிறுக்குத்தனமா பேசுறேன்னு கேட்டீங்களா? அவர் எழுதும் போது கேட்டாங்களா யாராவது? அப்ப எதை உண்டாக்கி இருக்கு? முழுக்க முழுக்க பெண்ணடிமை ஒழிக்கிற கற்பப்பை அறுத்து வீசுன்னு சொல்ல வேண்டியான பாப்பான் பூணூல் போட்டதுனால அடிமைத்தனம் பண்றானா என்ன பண்ணணும்? அவர் சொல்லணும் கற்பப்பை அறுத்து வீசு, இல்லாட்டி இந்த புள்ள பெறதுக்கு மேற்று என்னவோ அது ஆம்பளைட்டு அறுத்து வீசுன்னு சொல்ல வேண்டியான. நான் என்ன கேட்கிறேன், என்ன பகுத்தறிவு? அவர் சிந்திக்கிற மெத்தட் அவருக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியவில்லையோ நான் வருத்தப்படுகிறேன். பகுத்தறிவாளரா நாங்க எதிர்பார்த்தோம்னு சொன்னா பெரியார் எங்களுக்கு என்னையா இது தப்பு. அவர் சடங்குக்கு கல்யாணத்தை மறுத்தால் அது பகுத்தறிவு நாங்க ஒத்துக்கொள்வோம். அதை நாங்க கேட்கல உங்கள்கிட்ட. காரண காரியத்தோட இது சொன்ன சரியா சரின்னு சொன்னால் அப்ப நீங்க செய்யுங்க. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணீங்க? உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லையா? உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லையா? உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லையா? ஒரே ஒரு தொண்டனாவது இவர் சொல்ல கேட்டு இதுலதான் பெண்ணடிமைத்தனம் ஒளியும்னு ஒருத்தனாவது நடக்க முடிஞ்சான்னு கேட்டா அதுக்கு பதில் கேட்டா மணியம்மைய சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணாருங்கிற டாபிக் நாங்க இனிமே கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி அது வரக்கூடாதுங்க இருக்கு, அதுக்கு பேசிக்க போற. அதுக்கெல்லாம் இவர் சொன்ன காரணம்லாம் இல்லை. அது காரணம் என்ன? அதாவது சொத்துக்களை ட்ரஸ்டா எழுதி வைக்க இயலாதான். முதல்ல இயக்கத்தினுடைய சொத்தை ட்ரஸ்டா எழுதலாம். அவருடைய சொத்தை எழுதுறதுக்கு தான் இந்து மதத்தில் பிரச்சனையாகும். அதுல கூட பொண்டாட்டிக்கு தான் எழுதுறது கிடையாது இந்து மதத்தில். எந்த சட்ட நிபுணத்தை கேட்டீங்க? வளர்ப்பு மகன் இருக்கு இந்து மதத்தில். மொகலா வளர்ப்பு மகன் தத்தெடுங்க எழுதலாமே. பச்சையப்பா ட்ரஸ்ட் இருந்துச்சா இல்லையா? அண்ணாவெல்லாம் படிச்சாரு. நான் என்ன கேட்கிறேன், பொண்டாட்டி ஆக்கினா தான் எழுத முடியும் இந்து மத சட்டத்தில் இருக்கா?
ஏன்னா அரசியல் சட்டப்படி இந்து, பெரியாருக்கு வந்து இந்துல தான் பொருந்தும். அவர் தன்னை இந்து இல்லைன்னு சொல்லி கொண்டாலும் இந்து மத சட்டம் தான் அவருக்கு பொருந்தும். அப்ப இந்து மத லாவுல தாத்தா சொத்து பேரனுக்குன்னு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பொது அமைப்புக்கு எழுத முடியாதுன்னா காரணம் சொன்னீங்கன்னா, வளர்ப்பு மகள் என்றால் எழுத முடியுமா முடியாதா? அல்லது அங்க உள்ள எத்தனை ஆண்கள் இருக்கிறீங்களா, 3 பேர் யாராவது ஒரு ஆளை வீரமணியோ யாராவது ஒரு ஆளை வளர்ப்பு மகனாக்கி எழுதி கொடுக்க வேண்டியதானே? அது அவர் சொத்துக்கு தான் அது கூட பொருந்தும், இயக்கத்தின் சொத்துக்கு அது பொருந்தாது. நல்லா விளங்கிருங்க. அவர் செஞ்சது வந்து இயக்கத்தின் சொத்தையா அவருடைய சொந்த சொத்தையா அனைத்தையுமா? அதையே வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஊர் ஊரா தராசுல இடைக்கிட தங்க நாணயம் வாங்கினார, இடைக்கிட வெள்ளி வாங்கினார, அந்த காசுலாம் அப்பன் சொத்தா அது மக்கள் சொத்தா? அது வந்து இயக்கத்தின் சொத்தா? அது இயக்கத்துக்கு போகணுமா, ஒரு தனி பொம்பளைக்கு போகணுமா? அது அந்த கேள்வி வருமா நான் கேட்டுக்கிறேன். நீங்க தப்பு தப்பா ராங்க சொல்றீங்க. இந்த கதைகள்லாம் நிற்காது, சட்டம் தெரியாத ஆள்கிட்ட சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தை மாற்றி விட்டு, சரி அவர் கேட்குறாரு, அவர் அதெல்லாம் மேட்ரு. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பகுத்தறிவாளராக எனக்கு பதில் சொல்லணும். நீங்கள் மதவாதியாக பதில் சொல்லக்கூடாது. மதவாதிகள்கிட்ட என்ன குறை சொன்னீங்களோ அந்த மதவாதியை திடீர்னு மாறிக்கிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட வேதனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு பெரியார் அப்படிங்கிற டைப்பில் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டால், கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு அறிவாளியிடம் இருந்து வராது. உடற்கூறு ரீதியாகவும், ஹார்மோன் ரீதியாகவும், நடைமுறை ரீதியாகவும், பகுத்தறிவு ரீதியாகவும், மனித குலம், உயிரினங்கள், இந்த டாக்டர் ஷாலினி எழுதின தத்துவத்தின் பிரகாரமும் உயிரின பெருக்கத்துக்குத்தான் இந்த செக்ஸே உண்டானது. ஆண் பெண் என்கிற மேற்று எல்லா ஜீவன்களையும் வந்தது ஒன்லி இனப்பெருக்கம் மட்டும்தான். சந்தோஷம் கூட 2ஆம் பட்சம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லா விதமான அறிவியல், விஞ்ஞானம், ஆய்வு, அனுபவம் அத்தனையும் தூக்கி மூலையில் போட்டு மிதிச்சு போட்டு கல்யாணம் பண்ண புள்ள பெறாத, புள்ள பெறாட்டி சயின்ஸில் எவ்வளோ கேடுன்னு அது தனியாக இருக்குது. அந்த கர்ப்பப்பையில் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரும் அந்த அறிவும் இல்லாமல் ஒருத்தர் சொல்றாரு, யாரும் கடைபிடிக்க முடியாத நெஞ்ச நிமித்தி இவர் யாரும் சொல்ல முடியாத தப்பை சொன்னார் என்று கேள்வி கேட்ட பிறகு கூட உங்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் முதல் தர மூட நம்பிக்கையாளர் நான் சொல்வேன். நீங்கள் பகுத்தறிவாளர் நான் ஒத்துக்கொள்ள முடியாது, உலகம் ஒத்துக்கொள்ளாது. தொடருங்க. அடுத்தபடியாக பெரியார் உதிர்த்த பகுத்தறிவு முத்துகளில் அடுத்த செய்தி, அவர் வந்து விடுதலை நாளிதழ் பத்திரிகையில் 14/1/1972 எழுதப்பட்ட செய்தி. அதாவது பொங்கல் பண்டிகையை பற்றி சொல்லுகின்றார். இந்த பொங்கல் பண்டிகை என்பதற்கு சரியான பொருள் அறுவடை பண்டிகை என்பதாகும். இவற்றில் கன்னி பொங்கல் என்பது சிறு பெண், அதாவது சிறு பெண்ணுக்குரிய வியாக்கியானம். பூப்படையாத, கல்யாணம் இல்லாத, கலவி அறியாத பெண் என்பவர்கள் சமையல் செய்து பழகுவதற்காக அவர்களையே கொண்டு சமையல் செய்யப்படுவதாகும். இதில் பெரிய பெண்கள் அந்த சிறிய பெண்களுக்கு சமையல் முறையை சொல்லிக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பகுத்தறிவு தத்துவத்தை கூறுகின்றார். அதாவது பண்டிகை என்பதை முதல்ல வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பகுத்தறிவு வேண்டும். இவர் பண்டிகையை மறுப்பதற்கு அதற்குரிய காரணமாக சொல்வது என்னவென்றால், ஆரிய பண்டிகைகள்லாம் நிறைய இருக்கான், அதை மறுப்பதற்காக பார்ப்பனியர்களுடைய இம்மாதிரியான அட்டூழிய அக்கிரம காரியங்களில் இருந்து விடுபட்டு மனிதர்களாக நாம் வாழ வேண்டுமானால் பொங்கல் பண்டிகை என்பதை முதல் நாள் என்றும், அதாவது பார்ப்பன பண்டிகையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும் என்று இவர் அழுத்தமாக சொல்கின்றார். இது பகுத்தறிவா என்று ஒருவன் யோசிக்கணுமா இல்லையா? ஒருத்தவன் வந்து பண்டிகையை எதிர்ப்பதாக இருந்தால் அதுல பகுத்தறிவு இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவன் தான் பகுத்தறிவாதி. இவர் என்ன செய்யறாருன்னா, பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் பொங்கல் பண்டிகையை ஆதரிக்கிறேன். எப்படி? அதாவது வந்து சாராயம் கூடாது, சாராயம் குடிக்க கூடாது. சாராயத்தை விற்கிறவன் யாரு? பார்ப்பனன். பார்ப்பனன் ஒரு சாராயத்தை விற்கிறான்னா நீயும் சாராயம் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழன் காய்ச்சுகின்ற கள்ளச்சாராயத்தை நீ குடி, தமிழனுடைய அந்த சாராய கல்ல போய் நீ குடின்னு ஒருவர் சொன்னால் அது எந்த பகுத்தறிவாக இருக்குமோ அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு பகுத்தறிவு தத்துவத்தை இவர் உதிக்கின்றார். சரி, ஓகே, அறுவடை செய்யறதுனால பகுத்து கொண்டாடணும்ன்றீங்க. சரி,
அதற்கு கன்னி பொங்கல்ன்ற அந்த பொங்கலுக்கு வியாக்கியானம் தருகின்றார். எப்படி ஐயா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே கூடாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? காரணம் என்ன? பெண்களை ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிட்டாங்க, பெண்களை ஒரு மிஷின் மாதிரி ஆக்கி எல்லா வேலையும் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காகத்தானே பெண்ணடிமை கூடாதுன்னு சொல்லித்தானே திருமணத்தையே நீங்க மறுத்தீங்க. அப்பயே பெண்ணடிமை போதிக்கக்கூடிய திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சமையல் எப்படி செய்யணும்னு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக இந்த கன்னி பொங்கலை நாங்கள் வைக்கின்றோம் என்று சொன்னால், அதற்காகத்தான் கன்னி பொங்கல் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், அதற்காகத்தான் கன்னி பொங்கல் அன்னைக்கு அந்த பொம்பளைய கல்யாணம் ஆகாத அந்த கன்னிகளுக்கு, திருமணம் முடிக்காத கலவி என்பதை அறியாத அந்த பொம்பளைங்க பிள்ளைங்களுக்கு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு கத்துக் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுதான் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வந்த லட்சணமா? பார்ப்பனியத்தை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழ் இனம் செய்யக்கூடிய ஒரு மூடத்தனத்தை நீங்கள் ஆதரித்து, பொங்கல் பண்டிகையை ஆதரித்து, அந்த பொங்கல் பண்டிகையில் கன்னி பொங்கல் என்று ஒன்றை ஆதரிக்கின்றீர்கள் என்றால் இதுதான் பகுத்தறிவா அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட முதல் கேள்வியை கேட்கின்றோம். அடுத்து அறுவடை செய்வதை நாள், அந்த அறுவடை செஞ்ச நாள சந்தோஷமா எப்படி அதற்கு வியாக்கியானம் கொடுக்கின்றார். எப்படின்னா, பொங்கல் என்பது தமிழனுக்கு பார்ப்பனர் அல்லாதவருக்கு உள்ள ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையின் பொருள் என்னவென்றால், விவசாயிகள் தாங்கள் செய்த விவசாயத்தில் உற்பத்தியான பொருளை அவ்வாண்டு முதல் தடவையாக சமைப்பது மூலம் பயன்படுத்திக் கொள்ளும் நிகழ்ச்சி என்பதாகும். இது தமிழனுக்கே உரியது அப்படின்றார். சரி, ஓகே. அப்படி ஒரு பகுத்தறிவை மிஞ்சி நாங்க ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாள் கொண்டாடுறதா தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறதாக இருந்தால், அது எதற்காக சொல்றாருன்னா, அன்றைய தினம் அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருட்களை முதல் தடவையாக பயன்படுத்துவதுதான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. அப்படி என்றால் அறுவடை செய்யற மக்கள், அந்த விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% பேர் விவசாயியா? இருக்கிறது 10% பேர் என்றால் மீதி உள்ள 90% பேர் விவசாய தொழில் பண்ணவில்லையே. அவனுக்கு எதுக்கு நீங்க இதை திணிக்கின்றீர்கள்? இது பகுத்தறிவாதமா? அதோடு மட்டுமல்லாமல் அந்த 10%லையும் எல்லாரும் ஒரே நாள் அறுவடை பண்றான், மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவன் அறுவடை பண்றானா இல்லையா? இது அன்றைய காலத்துக்கு வேணால் பொருந்தலாம். இவர் சொன்ன காலத்திலேயே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தை மாதம் இவர் அறுவடை செய்கின்றார்கள் என்றால், இப்பொழுது முப்போகம் வந்து விட்டதா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஆமா, என்னைக்கு கொண்டாடுகின்றார்களோ அன்னைக்கு அறுக்க மாட்டான், அதுக்கு முன்னாடி அறுத்து அவன் எல்லாம் திண்டு முடிச்சிருப்பான். அப்ப அன்றைய நாள் தான் நீ அறுக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாள்ல தான் நீ பண்டிகை கொண்டாடு என்று சொல்வதை மூட பழக்கம் என்று சொன்னால், ஒரு தை 1ஆம் தேதி தான் நீ கொண்டாடணும், அன்னைக்கு தான் நீ அறுக்கணும், அதுதான் உனக்கு பண்டிகை அப்படின்னு சொல்வது இது எந்த அளவில் பகுத்தறிவாதம்? அதோடு மட்டுமல்லாம இவ வருஷத்துக்கு 3 போகம். அப்போ பொங்கல் பண்டிகை என்பது வருஷத்துக்கு 3 தடவை கொண்டாட சொல்ல வேண்டியதானே? அதோடு மட்டுமல்லாமல் 3 தடவை இல்லாமல் என்னன்னைக்கெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறானோ அன்னன்னைக்கு அவன் கொண்டாட சொல்லணுமா இல்லையா? அப்படியும் சொல்லவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கூடுதலாக பொங்கலுக்கு மட்டும்தான் பொங்கல் மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறீங்கல்ல, கன்னி பெண்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ட்ரைனிங்னா அவங்க வீட்டுல பொங்கல் மட்டும்தான் சமைப்பாங்களா? இப்ப நீங்க தான் மாமிசம் உள்ள நாள்னா சொல்றீங்க. அப்போன்னா பிரியாணி சமைத்து கொடுப்பதற்காக பிரியாணி பண்டிகை என்று ஒன்று கொண்டாட வேண்டியதுதானே? ஆட்டுக்கால் சூப்பு வைக்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆட்டுக்கால் சூப்பு பண்டிகை என்று ஒன்று அறிமுகப்படுத்த வேண்டியதுதானே? இப்போ ஒரு பெண் ஒரு தடவை கன்னியாக இருக்கின்றாள் என்றால் அவளுக்கு ஒரு தடவை ட்ரைனிங் எடுத்தா போதும் தானே? பொங்கல் வைப்பதற்கு வருஷம் ஃபுல்லா, சரி ஒரு வருஷம் ஃபுல்லா ட்ரைனிங் வைக்கதா வச்சுக்கிறோம். ஒரு வருஷம் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்த ஒரு பெண்மணி அடுத்த வருஷமாவது ஒரு வருஷம் கன்னி பொங்கல், அடுத்த வருஷம் பிரியாணி கன்னி பொங்கல், அடுத்த வருஷம் ஆட்டுக்கால் சூப் கன்னி பொங்கல், அதுக்கு அடுத்த வருஷம் சிக்கன் சூப் கன்னி பொங்கல் என்று ஒவ்வொரு வருடமும் விதவிதமான பெயர்ல பொங்கலை கொண்டாட வேண்டியதுதானே என்று கேட்டால், அதுவும் இதுவும் பகுத்தறிவான வாதம், பகுத்தறிவு பூர்வமாக அந்த பொங்கல் என்பதும் ஒத்து வர மாட்டேனுது. அதே மாதிரி பழகாத ஆள்கள், பொங்கல் வைத்து பழகாத ஆள்கள் எவ்வளவு பேரை நல்லா சமைக்கிறாங்களா இல்லையா? பொங்கல் பண்டிகையை வச்சுதான் பழகிறாங்களா என்றால் அந்த வாதமும் பொய்யாகி போய்விட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்னா, பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள்
பொங்கல் பண்டிகை என்பது இல்லை, பொங்கல் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அது தமிழருக்கு என்ற ஒரு பண்டிகை இல்லை. ஆரியன் ஒருவன் வந்து இங்க விவசாயம் செய்தாலும் அவனும் ஒப்புக்கொள்ளலாம், அவனுக்கும் ஒரு பண்டிகையே இல்லையா? ஒரு மலையாளி வந்து விவசாயம் செய்யலாம், அப்ப இது என்ன தமிழனுக்கு மட்டும் உரியது, ஒரு மலையாளிக்கும் உரியதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? அதோடு மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்தபடியா இது வந்து மனுஷனுக்கு பெண்ணடிமைத்தனத்தையும் ஆமோதிச்சாச்சு. பெண்ணடிமைத்தனமும் ஓகே என்று சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு கால்நடைகளுக்கு அடுத்து மாட்டு பொங்கலுக்கு வர்றாரு. மாட்டு பொங்கல் எப்படியா? அந்த இதுக்காக விவசாயத்திற்காக உதவி செய்த அந்த விலங்குகளுக்கு மாடுகளுக்கு நாம் வந்து பாராட்ட வேண்டுமா இல்லையா? அவர் சொல்லி காட்டுறாரு. விடுதலை புத்தகத்திலேயே எப்படி சொல்லி காட்டுறாரு? நமது மற்ற பண்டிகைகள் எல்லாம் ஆரிய மத சம்பந்தமான கதைகளை அடிப்படையாக கொண்டு பார்ப்பனர் கற்பனை செய்வதாகும். இது விவசாயிகளுக்கு உரிய பண்டிகை ஆனதினால் முதல் நாள் தானியம் சமைக்கும் பண்டிகையும், அடுத்த நாள் விவசாயிகளுக்கு முக்கியமான இன்றியமையாததான கால்நடை ஜீவன்களை பாராட்டும் மாட்டு பொங்கல் என்ற நிகழ்ச்சியையும் ஒரு பண்டிகையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல் பண்டிகை என்று பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பயங்கரமான பகுத்தறிவு தத்துவம் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு மாடு வந்து இவர்கிட்ட என்னை நீ பாராட்டு, என்னை நீ வந்து எனக்கு ஒரு மாட்டு பொங்கல் கொண்டாடுன்னு ஏதாவது ஒரு மாடு வந்து கேட்டுச்சா? இதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறீங்களே, பகுத்தறிவு பூர்வமாக இந்த பாராட்டு என்பது அந்த மாட்டுக்காவது தெரியுமா? அந்த மாட்டுக்கு நீங்க மாலையை போட்டு இது பாராட்டுன்ற பேர்ல இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூத்துக்கள் என்பது தனி விஷயம். அதை போட்டு பாடாப்படுத்தி இதை சாவடிக்கிறது அது வேற டாபிக். அதே நேரத்தில் மாட்டு பொங்கல் என்று நீங்கள் கொண்டாடுகின்றீர்களே, மாட்டுக்கு மட்டும்தான் கொண்டாடுறானா? எந்த விவசாயத்திற்கு உதவுவதாக இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்கு மட்டும் கொண்டாடுவதில்லை, பசுவையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மாட்டு பொங்கல் என்ற பெயர்ல. அதோடு மட்டுமல்லாமல் இப்ப வந்து உழுகிறதுக்கு மாடு தான் பயன்படுத்தப்படுதா? டிராக்டரை வச்சு ஓட்டுறீங்கல்ல, அப்ப இனிமே என்ன செய்யணும் என்றால் டிராக்டர் பொங்கல் என்று அறிவிக்க வேண்டும். எப்படி இப்ப வந்து மாட்டோட நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை டிராக்டரை ஓட்டி விட்டு வந்து நான் அடக்கிறேன் பாரு டிராக்டரை என்று ஒருவர் டிராக்டருக்கு முன்னாடி தாவி உங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டும். இதெல்லாம் வந்து பகுத்தறிவு பூர்வமானதா? அப்ப இது யோசித்து பார்த்தோம் என்றால் நிறைய எக்கச்சக்கமான, இதுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி இதை மட்டுமே 5 நாள் சொல்லலாம். இவர் என்னென்ன ஏதாவது 1-2 கண்டுபிடிச்சு சொல்றாரு, 1-2 இல்ல, அவர் சொல்லக்கூடிய அனைத்து தத்துவங்களும் எல்லாமே உணர்வா தான் இருக்கு. அடுத்த நிறைய பட்டியல் போட இருக்கின்றார். திருமணம் கூடாதுன்னு இல்ல, அதை சுற்றியே அந்த திருமணத்துக்கு எவ்வளவு வியாக்கியானங்கள்லாம் நிறைய கொடுத்திருக்கின்றார். அப்ப இது பகுத்தறிவு பூர்வமானதா என்ற ஒரு இதையும் வந்து நீங்கள் விளக்க வேண்டும். அதே மாதிரி வந்து மாட்டு பொங்கலோடு ஆட்டு பொங்கல், ஆட்டுக்கும் பொங்கல்னா ஆடு என்ன விவசாயத்தில் அது விளையிறத வந்து திங்க வேணாலும் செய்யும், அது என்ன விளையிறதுக்கு உதவுது என்று தெரியவில்லை. ஒரு அன்பான வேண்டுகோள், விவாதம் பண்ணுறதுன்னா நாங்கள் மேற்கொண்டு பேச தயார், விதண்டாவாதம் பண்ணுறதுன்னா நாங்கள் விலகி போக தயார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து சாராயம் விற்றா அதை வாங்கக்கூடாது, தமிழன் கள்ள சாராயம் காய்ச்சினா அதை வாங்கி குடிக்கலாங்கிற உதாரணம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபோல் உதாரணங்கள் எங்களாலேயும் சொல்ல முடியும். தயவுசெய்து காலையில் ஐயா சொன்னார், கிண்டலாக பேசாதீங்க நக்கலாக பேசாதீங்கன்னு இதை என் பக்கத்தில் உட்காந்து சொன்னார். அது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இங்கே தேவையில்லை, நிறையா இருக்குது. சொல்கிறதுனா சொல்லலாம். ஏதோ ஒரு மேடையில் உட்காந்துருக்கோம், நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் விவாதம் பண்ண வந்திருக்கோமே தவிர சண்டை போட வரல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால எங்களை குற்றவாளியாக பார்க்காதீங்க. நாங்கள் வந்து மதத்தில் இருக்கிற மூடத்தனத்தை சொல்ல வந்திருக்கோம். பெரியாரை நம்புறது மூடத்தனம்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் முன்னாடி ஐயா சொன்னாங்க, ஏன் ஒரு வளர்ப்பு மகனை எடுத்துட்டு அவன்கிட்ட சொத்தை எழுதி வச்சான்னாங்க. நான் சொன்னதை காதில் வாங்கினாங்களா இல்லையானே தெரியல. ஒரு ஆளை நம்பினார், அவர்கிட்ட மாநாடு போட்டு சாவி கொடுத்தாரு, அந்த பையன் சரியா செய்யலை, திரும்ப சாவியை வாங்கினார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு யாரையும் எடுத்தால் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தன்னிடம் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த அந்த மணியுமே திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. சட்டத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கல, என் சொத்தை நான் யாருக்கும் எழுதி வைக்க முடியல. என்னுடைய நிலைமை, நான் இந்து தான் இன்றைக்கும் சட்டப்படி என் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற மதம் எந்த சட்டத்தில் இருக்கு சொல்லுங்க. நான் எத்தனை வருஷமா போராடி இருக்கேன் என்னுடைய சொத்தை நான் ட்ரஸ்ட் ஆக்கணும்னு. அதுக்கு எத்தனை பேர் எனக்கு வாதாடி இருக்காங்க தெரியுங்களா?
நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பெரியார் ட்ரஸ்ட் மாதிரி உங்கள் ட்ரஸ்ட்டு வீணாக போயிடும், செய்யாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் உண்மை. சும்மா நீங்கள் வந்து முறியடித்து பேசணும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் மறுக்கணும்னு சொன்னால் ஆதாரத்தோட உண்மைன்னு தெரிஞ்சால் தயவு செய்து மறுங்க. இந்த ஐயா இப்போ கடைசியாக பேசுகிறவர் சொன்னார், பெரியார் சொன்னது அந்த காலத்துக்கு வேணால் ஏற்றிருக்கலான்னு. அந்த காலத்துக்கு தான் பெரியார் சொன்னார். நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், பெரியாருடைய கருத்து இடம் பொருள் ஏவல், அந்தந்த காலத்துக்கு அந்தந்த இடத்துக்கு. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க வேணாம். ஆப்பிரிக்காவில் போய் பாப்பானை காப்பாற்றினாரு, இங்கே பாப்பானை உதச்சாருன்னு அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு நாங்கள் வரல. அவருடைய கொள்கையெல்லாம் அப்பப்போ அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள மேலே எடுக்கணுங்கிறதுக்காக தான். கிராப்பு வெட்டிட்டு வந்த பொம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு பொம்பளை கிராப்பு வெட்டிட்டு போனால் பெரியார் 1000 ரூபா கொடுப்பாரா? அன்னைக்கு சாதாரணமாக கிராப்பு வெட்டிட்டு போகிறாங்க. அன்னைக்கு பெண்ணை அடிமையாக வச்சிருந்தான், கொண்டை போடணும், பின்னல் விட்டு தொங்கணும்னா கிராப்பு வெட்டிட்டு வந்து 1000 ரூபா தரேன்னாரு. கவுன் போட்டு வந்து 1000 ரூபா தரேனார், கொடுத்தார். இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் அவங்க பொண்டாட்டிக்கு கிராப்பு வெட்டி கவுனை போட்டு ஐயாட்ட போய் 2000 ரூபா வாங்கி ஓட்டு வீடு வாங்கினவங்களாம் இன்னும் எங்கள் ஊரில் இருக்காங்க. 2000 ரூபாய்க்கு ஓட்டு வீடு வாங்கினவங்களாம் இன்னைக்கு அந்த வீடு 6 லட்சம் 7 லட்சம். அதனால அவருடைய உழைப்பை கொச்சப்படுத்தாதீங்க. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுக்குவோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல ஒரு பொது அரங்கில் போடுங்க, எல்லா மக்களையும் கூப்பிடுங்க. உங்களுடைய ரம்ஜானா இதாக இருக்கலாம், அந்த ரம்ஜான் பண்டிகையாக இருக்கலாம், குரானாக இருக்கலாம், நபிகளாக இருக்கலாம், ஒவ்வொரு வரைக்கும் பதில் சொல்ல நாங்கள் தயார். பொது அரங்கா போடுங்க. இங்கே உங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அதனால உங்களுக்கு கைத்தட்டல் அதிகமாக இருக்கலாம், வரவேற்பு அதிகமாக இருக்கலாம். இதே ஒரு 90 நாத்திகர்கள் உட்காந்து நீங்கள் 10 பேர் தான் என்ன பண்ணுவீங்க? சிந்தனை பண்ணி பாருங்கள் தயவு செய்து. உங்கள்கிட்ட நாங்கள் விவாதம் பண்ண வந்திருக்கோமே தவிர சண்டை போடவோ விதண்டாவாதம் பண்ணவோ வரவில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஐயாவை பற்றி தெரிஞ்சா பேசுங்க. இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் உண்மைதான், அதை நான் மறுக்கவே இல்லை. பொங்கல் எதுக்காக கொண்டாடுறான்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இன்னைக்கு மைக்கிட்ட உட்காந்து நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்கன்னா பின்னாடி யார் இருக்கா? உழவன் தான் இருக்கான். இன்னைக்கு பெரிய பெரிய ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறான், உழவன்லாம் தான் எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் ஐயா சொன்னார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருவள்ளுவர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அவனை கும்பிட்டுட்டு தான் போகணும். நீங்கள் ஒன்றும் இப்போ ராக்கெட் ஓடலன்னா ஒன்றும் நாடு வீணாக போயிடாது, ஊர் வீணாக போயிடாது. ஒரு நாள் உழவு தொழில் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் நிலைமை? அதனால அந்த உழவு தொழிலுக்கு ஒரு மரியாதை. அது அந்த மாடை வச்சு அவன் உழுகிறான். நமக்கு எதா இருந்தாலும் கடவுள். இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தில் எல்லாமே கடவுள். அவன் மாட்டை கடவுள் தான் கும்பிடுறான், வாழுக்கடியில் கையை விட்டு தொட்டு கும்பிடுறான், நல்லா தான் தெரியுது. நாங்கள் கூட கேட்போம், அந்த மகாலட்சுமிக்கு அந்த உடம்புல வேற எங்கேயுமே இல்லையா, வாழுக்கடியில் தான் இருக்குதான்னு கூட கேட்போம். அது வேற சமாச்சாரம். அவன் அந்த இனத்தில் பிறந்துட்டானே. நீங்கள் எப்படி ஒன்றுக்கு உதவாத ஒன்று ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவன் ஒன்றுக்கு உதவ ஒன்று ஏற்றுக்கிட்டு இருக்கானே. எப்படி அந்த உழவனை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? நாங்கள் என்ன உழவன் பெரிய புத்திசாலின்னு சொல்கிறோமா? அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டருக்கு பூஜை போடுறான், மாட்டுக்கு போட்டுருந்தா இப்போ டிராக்டருக்கு மாலை கட்டி அதுக்கிட்டையும் போய் சூடம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு உழவு தொழிலுக்கு செய்கிற கருவிக்கு ஒரு மரியாதை செய்கிறான். அதே இப்போ நவராத்திரி அன்னைக்கு ஆயுத பூஜை. எங்கள் ஊரில் எத்தனை இஸ்லாமியர் தெரியுங்களா வண்டிக்கு? இப்போ ஏன் அப்பார்ட்மெண்ட்டில் 8 பேர் 8 காரு, 6 பேர் முஸ்லீம் தான். 6 காருக்கும் பூஜை போட்டாங்க, ஒரே ஒரு காரு என் காருக்கு தான் நான் பூஜை போடல. இந்தாங்க வெளியே தான் நிற்கிது பாருங்க. இஸ்லாமியர்கள் போட்டாங்க. அப்போ அவங்கள என்ன சொல்கிறீங்க? பெரியார் தொண்டர்கள் நாங்கள் முட்டாள்தனம் பண்ணுறோம். உங்கள் இஸ்லாத்தில் சொல்லிச்சா ஆயுத பூஜை அன்னைக்கு உன் காருக்கு உன் வண்டிக்கெல்லாம் பூஜை போடுன்னு சொல்லியிருக்கா. அதனால முட்டாள் மக்கள் எல்லா மதத்துலையும் எல்லா இனத்துலையும் இருக்காங்க. அதை பற்றி குறை சொல்ல வரவே இல்லை. அதனால திரும்ப தயவு செய்து சொல்கிறேன், விவாதம் பண்ணுவோன்னா தாராளமாக பண்ணுவோம், விடிய உட்காந்து பண்ணுவோம். சும்மா ஏதாவது ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு பிரியாணி பொங்கல்னு வைக்கக்கூடாது, ஆட்டுக்கால் சூப் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு மேடைக்கு தகுந்த வாதம் கிடையாது. இந்த வாதம்லாம் நான் நேற்றுக்கு முந்தா நாள்லாம் பேசுகிறதுனாக்க நிறையா பேசியிருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத சமாச்சாரம். திரும்பவும் சொல்கிறேன். அதனால் இந்த பிரியாணிக்காக ஒரு இதுனா, பிரியாணிங்கிறது அரபு நாட்டிலேருந்து வந்த உணவு, அது வந்து இந்திய உணவு கிடையாது. பிரியாணியோ புலவு சோறோ நெய் சோறோ ஏதோ நீங்கள்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டதுனால நாங்கள் கற்றுக்கிட்டோமே தவிர எங்கள் சாப்பாடெல்லாம் இட்லி தோசை சோறு பழைய சோறு ஊறுகாய் பொங்கல் இதுதான் எங்கள் சாப்பாடு. ஆதி திராவிடர் சாப்பாடு அதுதான். இப்போ நீங்களும் முஸ்லீமாக மாறலன்னு சொன்னால் நீங்களும் அந்த இட்லியும் பொங்கலும் தான் சாப்பிட்டு இருக்க முடியும். ஏன் செய்கிறான்? புதுசாக அரிசி எடுத்துகிட்டு புதுசாக கரும்பு எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயே சாறு பிழிஞ்சு அந்த கரும்பு சாரை சுண்டை காய்ச்சி செய்யும்போது அவனுக்கு புத்துணர்ச்சி. அவனுடைய உழைப்பில் யாரையும் ஏமாத்தலை, வட்டி கொடுத்து வாங்கலை, கொள்ளை அடிக்கலை, போலி பத்திரம் அடித்து சம்பாதிக்கலை. அவனுடைய உழைப்பு. இப்போல்லாம் 3 மாதத்தில் இருக்கிறோம், அப்போல்லாம் 6 மாதம். ஒரு குருவப்பட்ட 6 மாதம். இப்போ வந்து டிராக்டர் வச்சு உழுகிறோமே, அறுக்கிற அன்னைக்கு பொங்கல் கொண்டாட முடியாது. ஒரு அறிவுக்கு உகந்த ஒரு வாதம் கிடையாது. ஒரு கன்னி பெண்ணை வச்சு கன்னி பொங்கல் செய்யணும், அந்த பெண்ணுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது சமைக்க தெரியுமான்னு கேட்பான். இல்லைன்னா மாமியார்கிட்ட போய் அங்கே அடுப்புங்கிற திட்டு வாங்கிட்டு இருக்கும். சனியனை உங்கள் வீட்டில் என்ன தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சமையல் சொல்லி கொடுக்கறது தப்பாங்க? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க தோழர்களே. தயவு செய்து நடுநிலையாக இருந்து சிந்தனை பண்ணி பாருங்க. பெண் அடிமை கூடாதுன்னு சொன்னார்.
எல்லாரும் கற்றுக்கணும்னாரு. ஆம்பளை சமைக்க கற்றுக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் பெரியார் சொல்லவே இல்லை. ஆம்பளை துணி துவைக்கக்கூடாதுன்னு பெரியார் சொல்லலை. எல்லா வேலையும் எல்லாரும் கற்றுக்கணும். யாருக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது. அவருடைய சிந்தனை என்னங்க? என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவனும் யாரும் இல்லை. பெரியாருடைய சிந்தனை சொல்கிறாரு. எல்லாரும் சமங்கிறாரு. அப்போ ஒருத்தன் இது கேட்குறான், எப்படி எல்லாரும் சமம்னா? ஏங்கண்ணா அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார், இவர் முடி வெட்டுறாருன்னா அவர் கற்றுக்கிட்டது அவர் செய்கிறார், இவர் கற்றுக்கிட்டது இவர் செய்கிறார். புரியலையேன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் போய் எனக்கு முடி வெட்டு சொல்ல தெரியுமான்னார். காலேஜ் ப்ரொஃபஸருக்கு முடி வெட்ட தெரியுமா? தெரியாது. சரி, ஒரு முடி வெட்டுற ஆளுக்கு சரித்திரம் போல தெரியுமா? இவங்க அப்பாட்ட கற்றுக்கிட்ட வேலை இவர் செய்கிறாரு. அவன் புஸ்தகத்தில் என்ன படித்தானோ அதை செஞ்சு அவன் சம்பாதிக்கிறான். அவனுடைய அறிவு அவனுக்கு, இவருடைய அறிவு இவருக்கு. அதனால அவன் உயர்ந்தவன் கிடையாது, முடி வெட்டுற ஆள் தாழ்ந்தவர் கிடையாது. இன்னைக்கு முடி வெட்டுற ஆள் இல்லைன்னா 3 மாதத்தில் நம்மளை யாரையும் அடையாளம் தெரியாது. கரடி குட்டி மாதிரி இருப்போம். வீட்டுக்குள்ளே போனாலும் யார் நீ உள்ளே வராமா? உங்களுக்கு வேணால் அந்த சிக்கல் தான் இருக்கலாம். சில பேர் தாடியோடு இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் ஒரு 2 மாதம் முடி வெட்டாமல் பண்ணுவீங்க, எந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னு எங்கள் வீட்லேயே கேட்பாங்க. இதுதான் நிலைமை. அப்போ எப்படி அந்த மக்களை தாழ்ந்த ஜாதின்னு சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் உற்சாகமாக ஒரு கொண்டாடுற பண்டிகை. இப்போ ரம்ஜான்னு சொன்னால் நீங்கள் அந்த ரம்ஜான் அன்னைக்கு தான் கொண்டாட முடியும். பிறைப்படி தான் கொண்டாடுறீங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் 12 நாள் அமாவாசை வருது. இந்த மாதம் 20ஆம் தேதி ரம்ஜான்னு சொன்னால் அடுத்த வருஷம் 12 நாள் முன்னாடி வரும், 8ஆம் தேதி வரும். அது எப்படி நீங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒருக்க தானே கொண்டாடலாம்? எப்படி இந்த பிறையை கணக்கு பண்ணி கொண்டாடுறீங்க? வட துருவத்துக்கு போங்க, பிறையே கிடையாது. மேலே போங்க, சூரியன் தான். வருஷத்துக்கு 2 மாதம் ஃபுல்லாக 24 மணி நேரம் வெயில் தான். நீங்கள் கடிகாரத்தை பார்த்து படுத்து தூங்கணும், கடிகாரத்தை பார்த்து எந்திரிக்கணும், இருட்டு வந்தோடனே படுக்கணும். அப்போ நீங்கள் அங்கே ரம்ஜான் கொண்டாட முடியுமா? சிந்திக்க வேண்டாமா? அதனால குறை சொல்கிறதுன்னா அதுக்காக வரவில்லை தோழர்களே. 2 பேரும் விவாதம் பண்ணுவோம், மனசு புண்படாமல் பேசுவோம். திரும்ப நீங்கள் மனசு புண்பட்டு பேசினா நாங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருப்போம். ஏன்னா நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க, அதுக்காக வரல. நாங்கள் பாதியில் போகிறதுக்காகவோ பேச முடியாமல் வரவே இல்லை. பேசுவதை தயவு செய்து விஷயமாக பேசுங்கள், நல்லா தெரிஞ்சா பேசுங்க. இப்போ காலையில் குரான் நான் முழுக்க படிக்கலன்னு சொன்னேன், நேற்றுக்கே சொன்னேன். ஏன்னா எனக்கு தேவையில்லாத சமாச்சாரம். இப்போ பகவத்கீதை எடுத்து வைங்க, அதை பற்றியும் பேசுவேன். பைபிள் வைங்க, அதை பற்றியும் எல்லாம் குறை தான். அப்போ எனக்கு என்ன இந்த வாதத்துக்கு தேவை அதை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வாதத்துக்கு தெரிந்து வைத்து கொண்டு அதை பேசினீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கேரளாக்காரன் விவசாயம் பண்ணுறான், அவன் பொங்கல் கொண்டாடுறானா அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் ஓணம் பண்டிகை கொண்டாடுறான், அவனுக்குள்ள பண்டிகை ஓணம் பண்டிகை கொண்டாடுறான். நம்ம யாரோ ஓணம் பண்டிகை கொண்டாடுமா? இதெல்லாம் போட்டிக்கு செய்கிற வேலையா? இவனுக்கு அறிவு இருக்குது, சூரியனை வழிபடுறான், சூரியனால தான் நெல் விளையுது. சூரியன் முத்தத்தில் பொங்கல் வைக்கிறான். ஏன் முத்தத்தில் பொங்கல் வைக்கிறான்? சூரியன் வர்றதுனால இந்த ஸ்டார்ச் கிடைக்குது, விவசாய பொருள் விளையுது. சூரியனுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துறான். அதை இப்போ எல்லாம் கோயிலில் போய் மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அது வேறு சமாச்சாரம். அது உள்ள பூந்து ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பொங்கலை இழிவுபடுத்தாதீங்க. அது ஒரு உழவர் திருநாள். அந்த உழவன் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம உட்காந்து பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது அப்போ எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டோமே, அது அரிசி எங்கேருந்துங்க வந்தது? நம்மளா தயார் பண்ணோம்? இல்லை அல்லாஹ் தயார் பண்ணாரா? இல்லை பகவான் கிருஷ்ணன் தயார் பண்ணானா? இந்த உழவு தொழில் செய்கிற மக்கள் தானே தயார் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம அந்த தொழில் செய்யலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புது இதெல்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லி அதை கேவலப்படுத்தக்கூடாது. அப்புறம் ஐயா சொன்னார், இந்த பொங்கலை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொன்னார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுக்கு எந்த ஒரு பண்டிகையிலையும் உடன்பாடெல்லாம் கிடையாது. அப்போது ஒருத்தர் நம்மளை கேவலப்படுத்துறதுக்காக சில பண்டிகைகள் வச்சுருக்கான். அப்போ அவனை பீட் பண்ணி காமிக்கணும். காலையில் சொன்னேன், இந்த குடுமியை ஏன் வெட்டுறேன்னா, அந்த குடுமி முளைக்கிற வரைக்கும் நீ சூத்திரனாயிரு. ஏன்னா முந்தியெல்லாம் குடுமி தான். இப்போ வயசானவங்களுக்குலாம் தெரியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது நான் கும்பகோணத்துக்காரன், தடிக்கு விழுந்தா பார்ப்பான் தான், குடுமி தான். இப்போ ஒரு குடுமி கூட கிடையாது. இப்போ கோயில் அரசன் கிராப் வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கொண்டு வந்த பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை. அதனுடைய மூல கதை பார்த்தீங்கன்னா அருவருப்பான கதை. இந்த பத்மாசுரங்கிறவன் பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ளே அமுத்தினா மக்கள்லாம் போய் பெருமாள்கிட்ட வேண்டினாங்க. பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே பூந்தார். பூமியை அப்படியே அந்த மூக்கில் தூக்கிட்டு வந்தார். அந்த பன்றியோட மூக்கு பூமாதேவியோட சமாச்சாரத்துக்குள்ளே பூந்துக்குச்சு. அது வழியாக இந்திரியம் போச்சு. கரைக்கு வந்தோடனே ஒரு பிள்ளைய பெற்றா. அந்த பிள்ளை முரட்டுத்தனமாக இருந்தது. உடனே இது யார் பிள்ளைன்னு கேட்டான். விஷ்ணு கேட்குறான், இந்த பன்னி அவதாரம் எடுத்து போனோம் கேட்குறேன், யார் பிள்ளைன்னு கேட்டான். கேட்ட உடனே இது நம்ம பிள்ளைன்னா. எப்படி பிறந்தனா? இப்போ நீங்கள் என்னை தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்கள் அந்த பன்றியோட பல்லு சமாச்சாரத்துக்குள்ளே ஏன் சமாச்சாரத்துக்குள்ளே போயிடுச்சு, அதில் விந்து போயிடுச்சு, அதில் பிறந்தனா. இவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கானே, இது ஏன் புள்ள இல்லைங்கிறான் விஷ்ணு. உடனே அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன அசுர வேகத்தில் தூக்கிட்டு வந்தீங்க, அதனால இந்த புள்ள அசுரனாக பிறந்துருச்சுன்னா. சரி, இந்த பையனை நான் தான் கொல்லணும், எனக்கு பிறந்த பிள்ளைய நான் தான் கொல்லணும்னா. அவனுக்கு பேர் நரகாசுரன்னு பேர். நல்ல ஒழுக்கமாக இருக்கான். அவனை 2 ரவுடிங்களை விட்டு விஷ்ணு கெடுக்கிறான். கெடுத்து அவனுக்கு கெட்ட பழக்கத்தை உண்டு பண்ணி நரகாசுரனை கொள்கிறான். அதுதான் தீபாவளி பண்டிகை. அதை 14ஆம் தேதி எங்கள் ஆளுங்கெல்லாம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி கருமாதின்னு சொல்லி கும்பிட்றான். இது ஒரு முட்டாள்தனமான அறிவுக்கு ஒத்து வராத கதை. பூமிங்கிறது உருண்டை, அதை பாயாசு உருட்ட முடியாது.
அதை கடலில் அமுத்தினேங்கிறான். பூமி எங்கே இருக்குது, கடல் எங்கே இருக்குது? இப்போ இதில் வந்து டீ இருக்குது, இந்த டம்ளர் இந்த டீக்குள்ளே நான் போட முடியுமா? இன்னொரு டம்ளரை தான் எடுத்து போடலாம். அதான் ஐயா கேட்டார், என்னடா டீக்குள்ளே டீ கிளாஸை போட்டாங்கிறியே, கடல் எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது, இது எப்படி சுருட்ட முடியும், உனக்கு அறிவு இருக்கா, எவனோ சொன்னாலும் கும்பிடுறினர். அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்வினையாக ஒரு பண்டிகையை கொண்டாடித்தானே ஆகணும். நீங்கள் இப்போ இஸ்லாத்து உண்மைங்கிறீங்க, நானும் உண்மைன்னு சொன்னால் இங்கே வாதத்துக்கே வேலை கிடையாது. ஆமான்ட்டு 2 பேரும் தோளில் கையை போட்டு போயிடலாம். இல்லை நீங்களும் இல்லைன்னு சொன்னால் சந்தோஷமாக போயிடலாம், அது வேறு சமாச்சாரம். வாதம்ங்கிறது எப்போ வருது? ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது தானங்க வருது. அப்போ அவன் தீபாவளிக்கு எதிர்ப்பாக ஏதோ ஒன்று செஞ்சாகணும். இது பொங்கலில் என்ன முட்டாள்தனம் பார்த்தீங்க? மாடு வந்து உழவு தொழிலுக்கு அவனுக்கு உதவி செய்து அதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறான். அது பகுத்தறிவு படி வேணால் அது முட்டாள்தனமாக இருக்கலாம். அந்த உழவனை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு என்னென்னா, இந்த பன்னி அவதாரம் தான் அவனுக்கு போன அவனுக்கு கருமாதி கொண்டாட விட அவனுக்கு உதவி செய்த மாடை கும்பிட்றது எங்களை பொறுத்தவரைக்கும் தப்பு கிடையாது. நாங்கள் வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளாக எங்கள் பின்னாடி வந்துடுவீங்க. ஒரு 200-300 வருஷம் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் வேலை கிடையாது, உங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா நாளுக்கு நாள் சுருங்கி வந்துட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும். எல்லாரும் முழுக்கெல்லாம் 5 நேரம்லாம் போய் தொழுக முடியாது. 500 தரம் தொழுக சொன்னார், அதெல்லாம் முடியாதுனார். 50 தரமாக தொழுங்கன்னாரு, அதுவும் முடியாதுனார். சரி 5 தரம் தொழுக. இன்றைக்கி எத்தனை பேர் 5 தரம் தொழுக முடியும்? நீங்கள் ஒரு இடத்துல போய் கூலி வேலை செஞ்சீங்கன்னா தொழுக முடியுமா? அதனால தோழர்களை எல்லாம் சுருங்கிட்டு தான் வருது. அப்போ இதில் எப்படி தப்பிக்கலாம், எப்படி நம்ம இன்னொருத்தனை பீட் பண்ணலாம்? நமக்கு யார் எதிரி? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் வந்து நம்மளை ஆள்றானே, நமக்கு புரியாத மொழியில் நம்மளை திட்டுறானே, அவன் கொண்டு வந்த பண்டிகை தானே நவராத்திரி, அவன் கொண்டு வந்த பண்டிகை தானே தீபாவளி. இதன் மூல கதை என்ன? இதெல்லாம் சொல்லி இதை பாருங்க. எப்படி ஒரு வீட்டில் வந்து 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்குவாங்க, பலகாரம்னு சொல்லி ஒரு 5000 6000. அவன் வேலை செய்கிற இடத்துல அட்வான்ஸ் வாங்குவான். இதை 10 மாதம் பிடிச்சிக்குவான். இப்போ ஒரு வேலை செய்கிறது 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா மாதம் 500 ரூபா பண்ணி 10 மாதம் பிடிச்சிக்குவான். அப்போ ஒரு நாள் இவன் ஒரு தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுனால 10 மாதம் கடன்காரனாக இருக்கான். திரும்ப 2 மாதம் கேப் வருது, திரும்ப அட்வான்ஸ் வாங்குறான். அப்போ இந்த தீபாவளிக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இவன் உழவன், இவனுக்குன்னு ஒரு பண்டிகை. இன்ன வரைக்கும் பாப்பா வந்து பொங்கலுக்குள்ளே நுழையலை. தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பாப்பானும் அன்றைக்கி பொங்கல் செஞ்சு கொண்டாட மாட்டான். நீங்கள் அதை உத்து கவனிக்கணும். எங்களுக்கு எதிரி பாப்பா மட்டும்தான், அதில் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. வேறு யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. அப்போ அவன் எதை கொண்டாடலையோ அதை நாங்கள் கொண்டாடுறோம், அவன் எதை கொண்டாடுறோனோ அதை நாங்கள் வெறுக்கிறோம். அப்போ எங்கள் மக்களை நாங்கள் இழுக்கிறதுக்கு அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீ பொங்கலை கொண்டாடு, பொங்கல். இப்போ நான் அவனும் பொங்கல் கொண்டாடுறது கிடையாது, எனக்கு அது தேவையில்லை. என் மக்களுக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி அறிவு வரும். டிராக்டருக்கு போய் பூஜை பண்ணுறோமே, மாட்டுக்கு போய் பூஜை பண்ண அறிவு வரும். அது மெதுவாக தான் வரும். அவங்க பகுத்தறிவாளர்களாக என்னைக்கு ஆகிறாங்களோ அன்னைக்கு வரும். இன்றைக்கி அவங்களாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள். சாமிக்கும் சூடம் காமிக்கிறான், டிராக்டருக்கும் சூடம் காமிக்கிறான், மாட்டுக்கும் சூடம் காமிக்கிறான். முட்டாள் தான் அவன், எல்லாத்தையும் ஒன்றா தான் நினைக்கிறான். நீங்கள் அந்த மக்களை வச்சு பெரியாரை கனெக்ட் பண்ணணும். பெரியார் பொங்கலை ஆதரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அதில் மூட நம்பிக்கை கிடையாது, அது பார்ப்பனரால் உண்டாக்கப்பட்ட கதை கிடையாது. நீங்கள் 12 மாதம் எடுத்துங்க. சித்ரா பௌர்ணமிங்கிறான், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. வைகாசி விசாகம்பான், ஆனி திருமஞ்சனம், ஆடி வெள்ளி, ஆவணி அவிட்டம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, கார்த்திகை வந்து திருவண்ணாமலை தீபம், மார்கழி மாதம் முழுக்கவே இந்த கோயிலில் பாடிட்டு திரிவானுங்க சக்கரை பொங்கலுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தை மாதம் ஒன்று தாங்க பொங்கல். அதுலேயும் அவன் தை அமாவாசைன்னு ஒன்று கொண்டாந்து உள்ள சொருகிட்டான். தை வெள்ளி சிறப்பானது, தை அமாவாசைன்னு கொண்டாந்து சொல்லிக்கிட்டான். மாசி மகம், பங்குனி உத்திரம், 12 மாதத்துக்கும் பாப்பான் பண்டிகை வச்சுருக்கான். இவ்வளவு பண்டிகை அன்னியில் இன்னும் நிறையா இருக்குது. ஆடி 18, மண்ணாங்கட்டின்னு எவ்வளவோ இருக்குது. இதில் என்ன ஒன்றே ஒன்று எங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் ஒன்று தான். பொங்கல் ஒன்றே ஒன்று தான். மூட நம்பிக்கை இல்லாத, திரும்ப சொல்கிறேன், அந்த மூல கருத்து சொல்கிறேன். அவன் மாட்டை கும்பிட்றது மூட நம்பிக்கை நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்னைக்கு பகுத்தறிவு ஆதி ஆவறானோ அன்றைக்கி தான் மாட்டை கும்பிட மாட்டான். இப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடினாங்க, நான் மாட்டெல்லாம் கும்பிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் வேணா அன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு பதிலாக பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். அதுவும் ஒன்றும் பெரிய கண்டிஷன் கிடையாது, விருப்பப்பட்டால் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு. அதனால அது மூடத்தனம்னா அது செய்கிறவன். ஐயாவுடைய கருத்து வந்து பாப்பானா நம்ம எதுக்கணும், அவன் பண்டிகையை ஒழிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கையை தூக்கணும்னா என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கையை இறக்கணும். இந்த கையை வந்து இறக்கிறதுனால இந்த கை தூக்காது, ஒன்றை இறக்கினால் ஒன்று தூக்கும். அப்போ நம்மளுடைய பண்டிகை உற்சாகப்படுத்திக்கூடாது. அதுக்கு தான் பெண்கள் கவுன் போட்டு வந்து 1000 ரூபா கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? கவுன் போடுறதுனால அவருக்கு ஏதாவது லாபமா? 18 மூலம் புடவையை சுற்றிட்டுக்கே உன் புருஷன் ஈஸியாக ஒரு பேண்ட்டு சட்டை போட்டிருக்கானே, நீ அவனை மாதிரி எளிமையாக போட்டுக்க, ஓடியார உட்காரத்துக்கு சௌரியமாக இருக்கும், கவுன் போட்டுக்க. ஏன் இவ்வளோ பெரிய முடி எடுத்து காலையில் அதுக்கு சீயக்காய் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் எண்ணெயை போட்டு அதை சீவி பின்னிக்கிட்டு உன்னுடைய நேரத்தில் பெரும்பகுதியை உன் தலை முடிக்காக ஏன் செலவு பண்ணுற அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாரே தவிர நீங்கள் அது மாதிரி தேடி பிடிச்சி சொன்னாக்கா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப சொல்கிற தோழர்களே, நம்மளுடைய எண்ணமோ சிந்தனையோ விதண்டாவாதம் பண்ணுவது கிடையாது. அவருடைய எய்ம் என்னன்னு பாருங்க, பெரியாருடைய குறிக்கோள் என்னன்னு பாருங்க, எதுக்காக பாடுபட்டாரு பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
24 மணி சொல்லியிருக்கான். அவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு மீடியாக்கள் இல்லை. பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வானொலியோ எல்லாம் பாப்பாங்கையில் போயிடுச்சு. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். யாரை கேளுங்க, சின்ன பிள்ளைய கூட கேளுங்க, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? கடவுளுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, தகராறா, சொத்து தகராறா, வாய்க்கா தகராறா, இல்லை கடவுளை வேண்டி அவர் வரம் கொடுக்காம ஏமாந்துட்டாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணப்பட்டது கடவுள் மறுப்பாளர், பெரியார் கடவுள்னு சொன்னார். இன்னொரு பக்கம் என்ன சொன்னார்? மனிதனை இல்லாத கடவுளை மற, இருக்கும் மனிதனை நினைனர். அப்படியே விட்டுல அவர் கடவுளை மறன்னு சொல்லி விட்டா அவர் வந்து பெரிய ஒரு தலைவர் கிடையாது. இல்லாத கடவுளை மற, இருக்கும் மனிதனை நினை. மனுஷன் கண்ணுக்கு கஷ்டப்பட்டு இருக்காயா, அவனை பற்றி நீ கவலையப்பட மாட்டேங்கிற. இல்லாத கடவுளுக்கு வந்து தேர் திருவிழாங்கிற, தெப்பங்கிற, ஊர்வலங்கிற, கல்யாணங்கிற, கருமாதிங்கிற என்னென்னவோ பண்ணி உன்னுடைய உழைப்பையும் பணத்தையும் செலவு பண்ணுறியே. அதே உன் கண்ணுக்கு எதுக்க வேலை செய்கிற அந்த மக்களை பார், அவங்களுக்கு என்ன நீ செய்கிற அப்படின்னு சொன்னார். அதனால இதெல்லாம் மனித நேயத்துக்கு அடிப்படையான சமாச்சாரங்க. அதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஏதாவது சொல்லாதீங்க. சொல்லுங்கள். நீங்கள் விட்டு போன மற்றொரு கருத்தையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவுசெய்து கூர்ந்து கவனிக்கவும். பெரியார் அவர்கள் திருநீரும் அணிந்து கொண்டார். ஒரு நிமிஷம். திருநீரும் அணிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால், அவர் கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. தந்தை பெரியார் அவர்களும் கிருபானந்த வாரியார், அவர் வந்து ஆத்திகர், இவர் நாஸ்திகர், 2 பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பாப்பா அங்கேருந்து வந்து அந்த விபூதியை வந்து முதல்ல யாருக்கு கொடுத்துருப்பாப்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிருபானந்த வாரியார் தான் கொடுத்துருப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் கொடுக்கல, நம்ம பெரியாருக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தவொடனே பெரியாரை டக்குன்னு வாங்கி துண்ணூரை பூசிட்டாரு. உள்ளாருக்கும் எல்லாம் உங்களை மாரி சலசலப்பு. பெரியார் சாமி இல்லைங்கிறாரு, திடீர்னு இது மாதிரி பேசுகிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சலசலப்பு ஏற்படுது. உடனே அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமேல போய் கிருபானந்த வார்த்தை கொடுத்தோன்னா கிருபாரம் வாங்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பெரியார் இது கூர்ந்து கவனிக்கிறாரு. பார்த்தபோது தான் தெரியுது, இதுமாரி நீங்கள் என்ன பேசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. நீ ஏன் துண்ணூறு வந்து கடவுள் இல்லைங்கிறான், ஆனால் துண்ணூறு பூசிக்கிட்டானா முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டானேங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் இந்த இடத்துல அவர் கொண்டாந்து வந்து எனக்கு முன்னாடி கொடுக்குறாப்புல, அவருக்கு கொடுக்கல. நான் வந்து கடவுள் மறுப்பாளருங்கிறது நல்லாவே தெரியும், என்கிட்ட கொடுத்துட்டாப்புல. அதே சமயத்தில் வந்து நான் வந்து இல்லை எனக்கு வேண்டியில்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன்னா ஒரு தனி மனிதனுடைய உரிமை அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு தனி மனிதனுடைய உரிமை அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த துண்ணூறு வாங்கிட்டு இருந்தேன். துண்ணூறு வாங்கிட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த போய் நான் அழைச்சிட போறேன், அதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுற முடியாது. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், அந்த நேர்மை, அவனுடைய சுதந்திரம் அந்த இடத்துல பறிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அவர் ஒரு பலகாரத்திற்கு. அதை கூட நீங்க எடுத்து சொல்லலாம், நீங்க மறந்துட்டீங்க, ஆனால் நாங்கள் எடுத்து சொல்றோம். இன்னொரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொங்கல் விருப்பப்பட்டால் கொண்டாடலாம், இது எங்கள் நிலை. உங்கள் நிலை என்ன? தொப்பி அணிவது கூட விருப்பப்பட்டால் அணிவது தானே சொன்னீர்கள் அல்வா? அதுபோல் விருப்பம் இருந்தால்தான், அதாவது இந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அன்புள்ள சகோதரர்களே, இதில் சில விஷயங்களை நம்ம பதிவு செய்யணும். ராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் அதிகமாக உட்காந்துருக்குங்கிறதுக்காக வேண்டி பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. அவர் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். 2 உட்காந்துட்டு எந்த லந்து பண்ணாங்க? இவ்வளவு மக்கள் இருந்து உங்களை ஏற்று கேள்வி கேட்டாங்களா? கூச்சல் போட்டாங்களா? என்ன கருத்துங்க பதிவு செய்கிறீங்க? அப்போ எவ்வளவு மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் சுதந்திரமாக சொல்ல முடிகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் ஆன்சர் பண்ணுறோமே தவிர அந்த மாதிரி ஏதாவது நடந்து இருந்து என்ன அது மாதிரி நடந்துருந்து தான் கேட்கணும். ஆனால் அவரே ஒத்துக்கிறாரு, எங்காலுக்கு முன்னிருந்தா என்ன ஆகுங்கிறாரு. அப்பன்னா என்ன? அதை விட பண்பாடு காத்திருக்கிறீங்க. என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரிலாம் நடக்காம ஒன்றும் ஆகலை இல்லை. அப்போ எந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் இவ்வளவும் சொல்கிறீங்க, இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த கேமராவுக்கு முன்னாடி நின்று என்ன கருத்தை பதிவு செய்கிறீங்க? வந்திருக்கலாம் வன்முறை கூட்டம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சித்தரித்து வாதத்துக்கு பதில் இல்லை, அதான் மேட்ரு. அதை உடைச்சு தான் சொல்லுவோம், அதான் தலைப்பு. அதுதான். அப்போ நேற்று கேள்வி கேட்டீங்க, பொருத்தமற்ற தலைப்புல கேட்டதுனால தப்புண்டோம். இன்னைக்கு கேட்டீங்க, அது எப்படி குரான்ல கேட்கலான்னு கேட்டோமா? சரியான இடத்துல கேட்டிருக்கேன்னு நாங்கள் சொன்னோம், பதில் தான் சொன்னோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ பிந்தி சொன்ன பதில்களை என்னமோன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. இது சொல்லக்கூடாது. இது வந்து நீங்கள் வேதம் பண்ணல ஓடி போயிடுவோம். நான் இன்னும் சொல்கிறேன்,
சரி, நாங்கள் தான் இருப்போம், நீங்கள் தான் இருக்க மாட்டோங்கிற முடிவு நாங்கள் எடுத்தா நீங்கள் எடுத்ததா? நாங்கள் என்னவற்றை கேட்டோம்? நாங்கள் சம எண்ணிக்கையில் இருக்கணுங்க. நீங்கள் 25னா நாங்கள் 25, நீங்கள் 50னா சொன்னமா இல்லையா? சொல்லுங்கள் வெற்றிவேந்தன், 2 பேர் வந்தீங்கல்ல. அப்போ இந்த நம்பர்கள் உங்கள் சைடில் வராதது எங்கள் குற்றமா உங்கள் குற்றமா? பொது மேடையில் கூட்டம் 1000 பேரை கூட கூட்டோன்னு நாங்கள் சொன்னோம். என்னமோ நீங்கள் 1000 பேரை கூட்ட மாதிரியும் நாங்கள் மறுத்து இல்லை எங்கள் இடத்துக்குள்ளே தனியாக நீங்கள் வாங்க அப்போ தான் பேசணும் கூப்பிட்ட மாதிரியும் நீங்கள் டைவெர்ட் பண்ணுறீங்களே. நாங்கள் தெளிவாக ஒப்பந்தத்தின் போது பேசணுமே. நம்பரை குறைக்கிறாங்க, உங்கள் நம்பர் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதே நம்பர் வர்றோன்னு சொன்னமா இல்லை? அவங்க தான் சொன்னாங்க இல்லை எங்களுக்கு கம்மியாக தான் ஆட்களை கொண்டு வர முடியும், உங்கள் மக்கள் எவ்வளோ நாள் வரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன என்ன நேர்மை? இதுலேயும் உங்கள்கிட்ட நேர்மை இல்லை, உங்களுக்கு ஒப்பந்தத்தில் தெரியத்தான் செய்யும். அப்போ என்ன பேசுனீங்க தெரிந்து கொண்டு என்னமோ நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிற அடிப்படையில் பேசுனீங்கன்னா அது எப்படி? அதன் மாதிரியான அடிப்படையில் ஒரு கருத்தை நாங்கள் வச்சுருக்கிறோமா? நாங்கள் கருத்தை தானே உங்கள்கிட்ட சொல்கிறோம். அப்போ நீங்கள் அதுக்கு எதிராக என்ன செய்கிறீங்க? நீங்கள் மட்டும் பண்டிகை கொண்டாடலாமா, சந்திரமண்டலம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சம்மந்தம் இல்லாத போட்டு பேசுகிறீங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கள்கிட்ட இருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க? சந்திரமண்டலத்துக்கு போனாலும் வேறு எங்கே போனாலும் சூரிய சந்திரனை காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு தீர்வு இருக்குது. அதில் கணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாட்சியை பார்த்து செஞ்சுக்கிறோங்கன்ட்டு அதில் ஒரு வார்த்தையில் எங்களுக்கு ஆர்டர், எதாக இருந்தாலும் ஆர்டர் இருக்கும். குரானுக்குள்ளே நின்று நாங்கள் மாறிக்கிறோம், அதெல்லாம் டாப்பிக்கு. அதில் உங்கள் கருத்துப்படி நாங்கள் மூட நம்பிக்கை உள்ளவங்க, எங்கள் மதத்தில் சொன்னதுனால நாங்கள் நம்புகிறோம், அதெல்லாம் உங்கள் நிலைப்பாடு. நீங்கள் அதெல்லாம் மீறினவர்கள், நாங்கள் அறிவுக்கு ஒத்துக்கிட்டா தான் ஏற்றுக்கிறோம் உங்கள் நிலைப்பாடு. அனைத்துலையும் அறிவு அறிவுன்னு சொல்லி கேட்டது நீங்களா நாங்களா? நாங்கள் சொர்க்க நரகங்கிற எங்கள் இறைவன் சொன்னால் நம்புகிறோம். அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்க இயலாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொர்க்கம் அறிவுக்கு பொருந்துதா, இது நம்ப 7 மூளைக்கு 8 அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள்ட்ட அது இருக்கலாமா? கேள்வியுடைய பாயிண்ட் என்ன? எங்கள்கிட்ட 1000 இருக்கட்டும், அதான் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கலையே. நாங்கள் தான் மூட நம்பிக்கையில் இருக்கிறோமே, நாங்கள் தான் சிந்திக்கலைன்னு சொல்லிவிட்டியே. சரி, சிந்திக்கிறவர்கள் சிந்தித்தீர்களான்னு நாங்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அவர் என்ன லந்து பண்ணிட்டார், தலைப்புக்கு அப்புறமா வெளியே என்ன போயிட்டாரு? அதாவது பதில் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி கோவம் வரக்கூடாது. நல்ல நீங்கள் சொன்ன விதமே சரியே இல்லை. வெளிநடப்பு செய்யறத செய்யணும், அது வேற. எங்கள் மேலே பழி சுமத்திட்டு செஞ்சாது என்ன நியாயம்? பழி சுமத்துற மாதிரி நாங்கள் என்ன நடந்தோம்? உங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு போங்க, அது பிரச்சனை இல்லை. சரி, இந்த தலைப்புகள்லாம் எதிர்பாராத தலைப்பா, என்னமோ திடீர்னு வந்த தலைப்பா? தலைப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் பேசப்படும் சொல்லுறதா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் பொதுமேட்டில் வைங்க, இன்னொரு நாளைக்கு வச்சா நாங்கள் அக்கு வேற ஆணி வேற அலசிடுவோம். இன்னும் சொன்னமே, அவர்கிட்ட வெற்றி வந்துட்டு பேசணுமே. இந்தாங்க, சின்ன டைம் எடுக்காதே, தலைப்பில் விவாதிப்பதற்கு நீங்கள் 1 மாதம் வேண்டாம் 1 மாதத்தை எடுத்துக்கிறங்க, 2 மாதம் வேண்டாம் 2 மாதம் எடுத்துக்கிறங்கன்னு சொன்னமா இல்லையாங்க? நீங்கள் தானே அந்த டயத்தில் வச்சுக்கலான்னு சொன்னீங்க. நாங்கள் தான் 4 நாளைக்குள்ளே வாங்கணும் உங்களை இழுத்தமா? அப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முழுசு குர்ஆனையும் படிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிறங்க. பெரியாரை பற்றி படிச்சுட்டு வர எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிறங்க. எத்தனை பேர் வேண்டாலும் கூட்டிகிட்டு வாங்க என்று எங்கள் தரப்பில் செய்கிற எல்லா வேலையும் செஞ்ச பிறகு நீங்களா வந்துக்கிட்டு உத்தரையும் கூட்டிகிட்டு வராமல் வந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் தெளிவாக பதிவு செய்கிறேன். இங்கே இருக்கிற இதே மக்கள் அளவுக்கு உங்கள் மக்களையும் கூட்டி கொண்டு வந்து இருந்தால் நீங்கள் மூட நம்பிக்கையின் சிகரம் என்று அவர் வழங்கிக் கொள்வார்கள். அதான் நடந்திருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன சொல்றீங்கிறது பளிச்சுன்னு வழங்க எல்லாருக்கும். என்னடா என்ன கேட்குறாங்க, இப்படி முரண்பட்டு பேசியிருக்க, அதான டாபிக்கு. இப்போ என்ன, முதல் கேள்விக்கு பதிலே இல்லை. கல்யாணம்ன்ற கான்செப்டை மறுத்தார ரைட்டாக தப்பா? அப்போ உங்களுடைய பக்தி பெரியார் பக்தி, பெரியாரை நாங்கள் பின்பற்றுறேன்னு வெளியில் சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற பக்தி